ैलेशदयापात्रं जीवत्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामहतरमणिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दियैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मतन्मयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्ततङ्ग्रीकुलं प्रणमाहि मूर्धना भूतं तरस्य मकताप्रियभट्टनाद श्रीभक्तिशारकुलशेखर योगिवागान् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रनिष्ठान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् முன்னைவ நேகலம் உங்கில் புடியமுதன் பொன்னங்கடற்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக தேத்தினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் படைதன்றி நன்னினர்பால் செயந்தருங்கீர்த்தி ராமானுஜமுனி தாளிடமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கம் அன்பால் இயம்பும் கலித்துறை அம்தாதி ஓதைசெறிஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றிட்டு சாவித்திரி என்னும் நுண்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அம்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லுந்தக கொண்டு உனதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அள்ளும் பகலம் அமரும்படிகள் அருசமயம் வெல்லும் பரம ராமானுஜா இதியன் விண்ணப்பமே பேரொன்று மற்றில்லை நின் சரணன்றி அப்பேரடித்தற்கு ஆறொன்றுமில்லை மற்ற சரணன்றி என்று இப்பொருளை தேரும் அவர்க்கும் எனக்கும் உனைத்தந்த செம்ம சொல்லால் கூறும் பரமன்று ராமானுஜா மென்மை கூறிடிலே. சுவாமி குரத்தாழ்வாருடைய திருவடி சம்பந்தம் பெற்ற திருவரங்கத்தமதனார் அவருடைய திருவடி பலத்தாலே ராமாவுடைய வைபவத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டார். அதை பெற்றுக்கொண்டதன் பொருட்டு அந்த வைபவத்தை உலகோருக்கெல்லாம் தெரிவிக்க வேண்டும் என்கிற அபிப்பிராயத்திலேயே ராமானுஜ நூற்றாந்தாதி என்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தார். அதிலே நாம் இப்பொழுது 45வது பாசுரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அது முடிவும் தருவாயில் உள்ளது. பேரொன்று மற்றில்லை நின் சரணன்றி அப்பேரளித்தற்கு ஆறொன்றுமில்லை மற்ற சரணன்றி. இந்த பாசுரத்தாலே பிராபிய பிராபம் ராமானுஜர் என்று தெரிவிக்கிறார். அப்படி என்றால் ராமானுஜரின் உபாயம் ராமானுஜருடைய திருவடிகளே உப்பேயும். அந்த ராமானுஜருடைய அடைவதற்குண்டான வழி அவரே அவருடைய திருவடிகளே. அடைந்த பின் அனுபவம் புருஷார்த்தம் என்பது அவருடைய திருவடிகளுக்கு கைங்கரியமே புருஷார்த்தம். இதைத்தான் இந்த பாசுரத்திலே 45வது பாசுரம் பிராபிய பிராபகம் ராமானுஜ திருவடிகளை தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட ராமானுஜ திருவடிய பிராபியக்கம் காட்டி கொடுத்தாரணும். அப்ப இத்தனை காலம் நான் அறியாமல் இருந்தேன். ராமானுஜருடைய திருவடியே பிராபிய பிராபம் என்று இத்தனை காலம் நான் அறியாமல் இருந்தேன். ஆனால் ராமானுஜர் இருக்கக்கூடிய நேர்மை என்னவென்றால், நேர்மைன்னா என்னது என்ற கூறு ராமானுஜன் மெய்மை கூறிலே செம்மை தேருமவர்க்கும் எனக்கும் உனை தந்த செம்மை சொல்லால். அந்த நேர்மை என்னென்றால் பிராபிய பிராபகம் அவருடைய திருவடிகளை என்று காட்டி கொடுத்து அதை உணர்ந்தவர்கள் பரிபூர்ணமாக உணர்ந்தவர் கூறத்தாழ்வான் முதலியாண்டான் எம்பார் போன்றவர்கள். ஆனா அவர்கள் தேருமவர்கள் நன்றாக அறிந்தவர்கள், ஞான புஷ்டியோடு கூடியவர்கள். ஞானம் என்ன, வைராக்கியம் என்ன, விவசாயம் என்ன, மேற்கொண்டு பக்தி என்ன, இதெல்லாம் பரிபூர்ணமா இருப்பவர்கள். அப்ப பிராபிய பிராபகங்கள் அவர் நல்லா தேடி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தேருமவர்களுக்கும் எனக்கும் நான் தேராதவன் எனக்கும் அவர்கள் வாசி உண்டனோ. அவர்கள் அப்பட்ட தேடி இருக்கக்கூடிய அவர்கள் நான் தேராதவன். ஆனா தேராதவனாக இருந்தாலும் தேராதவன் அதில் அறியாதவன் பேரு. ராமானுடைய திருவடியே பிராபிய பிராபகம் என்று அறியாதவன். அப்படிப்பட்ட அறியாதவன் எனக்கும் அறிந்தவர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கும் ஒரே நிலையிலேயே காட்டி கொடுத்தான். இந்த திருவரங்கத்தவன் ஒன்றும் தெரியாது, இவருக்கு வேற யாராவது காட்டி கொடுப்போம், அவர்கள் நன்றா அறிந்திருக்கிறானோ அவர்களுக்கு நம்மை காட்டி கொடுப்போம் என்க நிலையில்லாமல் தேருமவர்க்கும் எனக்கும் உனைத்தந்த செம்மை சொல்லால் கூறும் பரமன்று ராமானுஜா மெய்மை கூறினேன் தெரிவிக்கிறார். இதிலே கடந்த காலக்ஷேபத்திலே நாம் ஆச்சரியமான ஒரு உனைத்தந்த செம்மை சொல்லால் அப்படின்னு தெரிவிக்கிறார். இதுல
உனைத்தந்த செம்ம சொல்லால் வரையும் பார்த்திருக்கோம். மறுபடியும் அதை பார்த்தோம். உனைத்தந்த செம்ம சொல் ஞானாதிகரானவர்களும் அஜ்ஞரான எனக்குண்டான வாசி பாராதே ஒரு வஸ்துவை கொடுக்கும் இடத்தில் ததியமாயிருப்பது ஒரு அஸ்வதந்திரத்தை கொடுக்க என்றிக்கே தேவரீர் தம்மையே கொடுத்தருளீர், தம்மையே கொடுத்த என்றும் சொல்கிறபடியே நான் சொரூப ஸ்வர்ப்பணம் பண்ண வேண்டியிருக்க தேவரீர் தம்மை அடியோங்களுக்கு அக்கினையுது அதரோத்தமாயித்து அதரோத்தமாயித்து லோகநாத புராபுத்வா சுக்ரீவான் ஆத்தமிச்சதி என்னுமா போலே ஆயித்து ஏஷ சர்வஸ்வபூதத்துவ பரிஷ்வங்கு அனுமதா என்று பெருமாள் திருவடிக்கு சர்வசுதானம் பண்ணினாப்பே நமக்கு இவரும் அப்படியே சர்வசுதானம் பண்ணுகிறார் காணும். இதுவரைக்கும் பார்த்தோம். அதாவது ஆச்சரியமா தெரிவிக்கிறார் இந்த இடத்துல. தேருமவர்க்கும் எனக்கும் உனைத்தந்த ஜென்ம சொல்லால் கூறும் பரமன்று ராமானுஜா மெய்மை கூடிலேயும் தெரிவிக்கிறார் இல்லையா? இப்ப முதல் இதை நம்ம பார்த்தது வேறு மற்றுள்ள நீ சரணத்தை அப்பேரளித்து காரொன்று வெள்ளை மற்ற சரணன்றின்னு நாம இத ஒரு இந்த நியாயத்தால பார்த்தோம். அதாவது இதுக்கு ஒரு நியாயம் வச்சிருந்தோம். அந்த நியாயத்தால நம்ம பார்த்தோம். இது இந்த இதுக்கு அவன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மேற்கொண்டு அவள் கொண்டு போய் அந்தந்த நட்சத்திரத்தை காமிப்பான். அந்த நட்சத்திரத்தை காமிக்கச்சு அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தன்மை என்ன அப்படின்னு பார்த்து கொண்டு வரணும். அதுக்குதான் என்ன பெருகிறதுக்கு அந்த நட்சத்திரத்தை காமிக்க முதல்ல சிறியதை காட்டி கொடுத்து மேற்கொண்டு பெரியதை காட்டுவான். சிறியதை காட்டி கொடுத்து மேற்கொண்டு பெரியதை காட்டுவா இல்லையா? அதே போல இந்த இடத்துல நான் முதல்ல பகவானுடைய திருவடி பிராபிய பிராபம் காட்டி கொடுத்தார். பகவானுடைய திருவடியை பிராபியம் காட்டி கொடுத்து அதை தாண்டி ராமானுஜர் அது பிரதம பருவம். ராமானுஜர் திருவடி என்பது சரம பருவம். அந்த சர்ம பருவத்திலேயே ராமானுஜர் திருவடியே பிராபியம் காட்டி கொடுத்தார். இப்ப இந்த இடத்துல பேரொன்று மற்றில்லை நின் சரணன்றி அப்பேரிழைத்தற்கு ஆறொன்று வெள்ளை மற்ற சரணன்றி உன்னுடைய திருவடிகளே பேரு. அந்த பேரை அடைவதற்கு வேறு சரண் கிடையாது, உன்னுடைய திருவடிகளே சரண்னு சொன்னார். அடுத்து என்று இப்பொருளை தேரும் அவர்க்கும் எனக்கும் உனைத்தந்த செம்ம சொல்லால் கூறும் பரமன்று. ராமானுஜா தேவரையுடைய திருவடியே பிராபிய பிராபகம் என்கிற அர்த்தத்தை நாம சுலபத்தில் தெரிஞ்சு கொள்ள முடியும்னா கொஞ்சம் கிடையாது. என்ன லோகத்தார் நினைப்பா ராமானுஜருடைய திருவடி வழியா இருக்குமே தவிர அந்த திருவடி புருஷார்த்தமா இருக்குன்னு அவ்வளவு தூரம் போக மாட்டான். ஏன்னா புருஷார்த்தம் ஒரு சாத்தியம். ராமானுஜருடைய திருவடியை சாதாரணமா நினைப்பா. சுவாமி அந்த திருவடி எனக்கு இந்த சிரமம் இருக்கு, அந்த சிரமம் இருக்கு, அந்த சிரமம் இருக்கு, அந்த திருவடி என்னுடைய சமத்தை போக்கி கொடுக்கும், அதுல நம்பிக்கை இருக்கும். ஆனா அந்த திருவடிக்கே கைங்கரியம், அந்த திருவடியே புருஷார்த்தம், பிராப்தியம் அந்த திருவடியே. அவ்வளவு தூரம் அதான் சுலபத்துல வராது. அதான் தெரிவிக்காரு பேரொன்று மற்றில்லை நின் சரணன்றி அப்பேரளித்தற்கு ஆறொன்றுமில்லை மற்ற சரணன்றி என்று இப்பொருளை தேரும் அவர்க்கும் எனக்கும். தேரும் அவர்கள் யாரு? புறத்தாழ்வார் முதலியான என்பான் பரவாயில்லை. எனக்கும் என்கிற சப்தம் இங்கு திருவங்கத்தமா தெரிவிக்கிறார். எனக்குன்னா எனக்கு தெரியல, அவெல்லாம் தெரிஞ்சவாளா இருக்கா. இருந்தாலும் லோகத்துல எப்படி இருக்கு? அவனுடைய சுவாமி ராமாவுடைய திருவடி பிராபகமா இருக்குன்னு தெரிஞ்ச பிராப்தியம் தெரிஞ்சு கொண்டு அவ்வளவு சுலபத்தில் தெரிஞ்ச முடியாது. ஏன்னா பகவானுடைய திருவடிகளை பற்றினவர்களுக்கு பிராபிய பிராபகம் இருக்கும். ஆனா பற்றி இருந்தாலும் அதுல ஒரு சந்தேகம் இருக்கும். கொடுப்பாரா மாட்டாரோ, கொடுக்காரா மாட்டாரோ, கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சந்தேகம். ஆனா பகவானும் அடியார்களாக இருக்கக்கூடிய பாகவதர்கள் திருவடி, அந்த பாகவதர்கள் திருவடி ஆசைப்படுறவர்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்காது. இப்ப நீங்க இவனுக்கு புருஷார்த்தம் இதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க சுவாமின்னா வாஸ்தவம். புருஷார்த்தம் அது அது பிராபகம்னு தெரிஞ்சுப்பா, அப்புறம் உபாயம் தெரிஞ்சுப்பா. அந்த திருவடி கைங்கரியம்னா உபாயம் தெரிஞ்சுட்டாலே அப்போ ஒரு சந்தேகம்னா வந்துடுறதுனும் அங்க போற நமக்கு கிடைக்கும் சுவாமி, கிடைக்கும், நிச்சயம் கிடைச்சிடும் என்கிற நம்பிக்கை வந்துடுறதுனும் அந்த நம்பிக்கை, அதே நம்பிக்கை எம்பெருமான் திருவடியை பத்தின, அதாவது பகவானுடைய திருவடி அந்த நம்பிக்கை இருக்குன்னா கொஞ்சம் நம்பிக்கை குறையிறது. என்ன காரணம்? அவர் இத்தையும் பண்றார் அத்தையும் பண்றார். நாம சம்சாரத்துல இருக்கிறதுக்கு காரணம் அவரே, நம்ம மோட்சம் போறதுக்கு காரணம் அவரே. அப்ப நாம இல்லையா சுவாமி, நம்ம கிட்ட ஒண்ணு கஷ்டம் இல்லையே, அவர் தான் நம்ம இருக்கிறது, நம்முடைய கர்மாதான் காரணம். ஆனா அப்ப நம்முடைய கர்மாதான் காரணம் சொல்லிட்டு போயிருக்கலாமே, ஏன் அவரை காரணம் சொல்றேன்னா என் கர்மாவை தடுக்கிறதுக்கு அவருக்கு முடியுமா இருக்காது? முடியாத தடுக்கலாமே, ஏன் பண்ணல? பண்ணலாமானோ, நல்லா பண்ணிருக்கலாமே, பண்ணலையானோ. அப்ப நான் இங்க இருக்கிறதுக்கு காரணம் அவரே,
கொண்டு போறதுக்கு காரணம் அவரு. அப்ப இதுல ஒரு சந்தேகம் வந்துருந்தோம். அந்த சந்தேகம் ஒரு துளியிலும் பாகவதாவுடைய திருவடியை பத்தினா அது வர்றது கிடையாது. அதுதான் தத்துவ யாதாத்மம் பேரு. தத்துவ யாதாத்மம் பேரு நன்னா தெரிஞ்சு கொண்டார்கள் அத்தனம். அப்ப உண்மை பொருளை நன்றாக தெரிஞ்சு கொண்டார்கள் இல்லையா? சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா பகவான் திருவடிகளை விட ஆச்சாரியனுடைய திருவடிகள் தான் பிராபிய பிராபகம், உபாய உபேயம் அப்படின்னு சந்தேகம் தெரிஞ்சு கொண்டோம். இருந்தாலும் அவர்கள்லாம் யாரு? சந்தேகமான அவர் தான் தேரும் அவர். அவர்கள்லாம் தேரும் அவர். இந்த தேரும் அவர்களைத்தான் சுவாமி மதுரகவி ஆழ்வார் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடு என் நெஞ்சில் இருக்கிறான் தெரிவிக்கிறார். அப்ப தேரும் அவர்கள் யார்? இங்கேயும் உட்பொருள் என்ன உட்பொருள் தெரிந்து கொண்டிருக்க என்ன உட்பொருள் இவல்லாம தேருபவர்கள் ராமானுடைய திருவடியே பிராபிய பிராபகம் அப்படின்னு தேரும் அவர்கள் என்று சொன்னா இப்ப தேரும் அவர்னு சொன்னாரணும். அவ சுலபத்துல கிடைக்க மாட்டான்னு தன்னிடையே கிடைக்கிறது. வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் பெரியாழ்வார் திருக்காப்பு தேரும் அவர் தேரும் அவர்னா அப்ப சுலபத்துல கிடைக்காதுன்னு தெரியுது இல்லையா? அப்ப அந்த காலத்துல இன்னைக்கு இல்ல, இப்ப இது கிடைச்சது 1000 வருஷம் ஆகுது. 1000 வருஷம் இருக்காது, 900 வருஷம், நிச்சயமா 900 வருஷத்துக்கு மேல இருக்கும். இப்ப 900 வருஷத்துக்கு மேல் முன்னாடியே இந்த மாதிரி தேருமவர்க்கம் அப்படின்றச்சே அந்த காலத்துல ஆளு கிடைக்கிறது கொஞ்சம் துர்லபமா இருக்குன்னு சொல்றச்சே இன்னைக்கு என்ன சுவாமி சபந்தா சுவாமி. ஆனா அதைத்தான் தேருமவர்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு என்ன சுவாமி ஓரளவு தான் கிடைக்கும், நிறைய கிடைக்காத. அப்ப தேருமவர்க்கம் எனக்கும் அப்ப பகவானுடைய திருவடியை பிராப்தியம் பிராப்தியம் ஒத்துங்குவா. ஏன் ஒத்துங்குவான்னா அவருக்கு இந்த நிலைகள் இருக்கு, இந்த இது இருக்கு, அவருக்கு நிறைய சக்தி இருக்கு, அபாப்த சமஸ்த காபம் நிறைய பிரச்சனைகள் சமஸ்த கல்யாணம் காத்மன் நதஸ்யமஸ்திய அப்பியதிகஸ்ய திஷ்யத்தேன்னு அவருக்கு சமமானவன் கிடையாது, மேம்பட்டவன் கிடையாது. அவனுக்கு இருக்கக்கூடிய சக்தி நான்முகன் நாராயண படைத்தான், நான்முகனும் தான்முகனா சங்கரனை தான் படைத்தான், காரணத்து தேயக என்னென்ன சாஸ்திர வாக்கியங்களோ என்னென்ன ஆழ்வார் பாசனங்கள் உண்டோ எல்லாத்தையும் வைத்து பார்க்கும்போது பரிபூர்ணமான நம்பிக்கை வந்துடும். அது ஒத்துங்குவா. ஆனா ஆச்சாரியன் திருவடி பிராபிய பிராபன் வருவாரன்னா அதனாலதான் வருவாளான்ற சந்தேகத்துடன் தேரும் அவர்னு சொன்னார். திருவரகத்தான் தேரும் அவர்க்கும் எனக்கும். அப்ப அப்படிப்பட்ட தேரும் அவர்கள் யார்? அப்படி தேரின் இருக்காளியா அந்த தேரும் அவர்கள் யார்? அதைத்தான் மனவாளம் அவர் தெரிகிறார். வாசா யதீந்திர மனசா வபுஷாஷ விஸ்வத்தில் பாதாரவிந்த யுகலம் பஜதாம் குருணாம் கூராதிநாத குருகேச முகாப்ச புந்தாம் பாதானி சிந்தன பரஸ்ததம் பவேயம் தெரிவிக்கலையா? ஆச்சாரியர் எவ்விதமானார் திருவடிகளே வாச்சா மனசா வபுஷா. அப்பனா மனசு என்ன, வாக்கு என்ன, காயம் என்ன, முக்கரணங்கள் சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினால் அப்படிப்பட்ட முக்கரணங்கள் பிடிக்கிறாரியா? அந்த பிடிக்கக்கூடியவர்கள் யாரு? வாச்சா யதீந்திர மனசா வபுஷாஷ ஈஸ்வத்து பாதாரவிந்த யுகலம் பஜதாம் குருணாம். யார் சுவாமி அந்த மாதிரி தேரும் அவர்கள்? கூராதிநாத குருகேச முகாப்சிய பும்சாம். கூராதிநாத என்று சொல்லக்கூடிய கூரத்தாழ்வார்ன்னு குருகேசரான திருக்குறுகை பிரான் பிள்ளார்ன்னு முதலானவர்கள் ஆச்சாரம் எல்லாமே. அப்பன்னா என்ன அர்த்தம்? அவர்கள் யார்? அவர்கள் தேரும் அவர்கள். அப்ப அவர்கள் தேரும் அவர்கள் தெரிவிக்கிறாங்க. இததான் கூராதிநாத குருகேச முகாப்சிய பும்சாம் பாதானி சிந்தன பரஸ் சததம் பவேயன்னு இந்த அப்படிப்பட்ட ஆச்சாரம் எல்லோரும் தமக்கு தொடர்பு வேணும்னு சொல்லி மனவாளமான் பிரார்த்திக்கிறார். வாசா யதீந்திர மனசான் பிரார்த்திக்கிறார் இல்லையா? ஆக இவர்கள் யாரு? இவர்கள் தான் நிகரற்ற பிரதிமை படைத்தவர்கள். நிகரற்ற பிரதிமைனா கண்ணாடியில் பாக்குறோம். நம்முடைய முகத்தை கண்ணாடியில பாக்கச்சு நாம் எப்படி இருக்கோம் அப்படியே காட்டுறது. அப்ப இதுக்கு ரெண்டும் சமம்னு சொல்லாமன்னா சுவாமி அது நிழல், இது நிஜம். அதான் நிகரற்ற பிரதிமை படுத்த. அவதான் தேரும் அவர். தேரும் அவன்னா வெறுமனே தெரிஞ்சு கொண்டான்னு அர்த்தம் இல்ல. நல்லா விஸ்வத்தோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருப்பவர்கள் அதான் தேரும் அவர்கள். என்ன புறத்தாழ்வான் முதலியாண்டான் எம்பார் திருக்குறுகை பிரான் பிள்ளான் போன்றவர்கள்னா தேரும் அவர்கள் என்ன சுவாமி? ஆமா சுவாமி, அவர்களா ராமானுஜ திருவடிதான் பிராபிய பிராபம் தெரிஞ்சுட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, விவசாயம் ஒரு உறுதிப்பாடு, ஒரு நிலைப்பாடு பூர்ணமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அவள்கிட்ட அந்த நம்பிக்கைன்றது இல்லையா, விசுவாசம் பரிபூர்ணமா இருக்கு இல்லையா? அப்படிப்பட்டவன் தேரும் அவருக்கும் எனக்கும். எனக்குன்னு அந்த இடத்துல என்ன தேராத அடியன்னு அர்த்தம். நம்மள வச்சுக்கோ தேராத அடியன். அப்பனா திருவரங்கத்தின தன்னை தெரிவிக்கிறார்.
தேராத அடியேன். தேராதுன்னா அவர்கள் விசுவாசம், அவர்கள் எப்படி இருப்பா, விசுவாசத்தோடு இருக்கிறார். என்ன விசுவாசம்? ஆச்சரியமான விசுவாசம். அந்த விசுவாசத்தோடு இருக்கா. என்கிட்ட இருக்க ஒண்ணுமே இல்லை. நான் எப்படி இருக்கேன்? விருத்தியா பசோர் நரபப ஸ்தோபி சிருத்தியாசி சித்தி. இதுவும் சுவாமி எதிராஜ நிமிஷத்துல மணவாளமாவுடைய ஆச்சரியமான கிரந்தம். எதிராஜ 20 பாசுரங்கள். அதான் விருத்தியா பசுர் நரபப சொகமித்ரு சோபி ஸ்ருத்தியாசி சித்தி நிகிலாத்ம குணாசிரயோகம். இந்த விருத்தியா பசு, விருத்தியா பசுன்னா பார்த்த உருவத்துல நரனா மனுஷனா இருக்க, நரனா மனுஷனா இருக்க. ஆனா எனக்கு என்ன சொன்ன பேரு திருவரத்துல, எனக்கு என்ன சொன்ன பேரு இருகால் மாடுன்னு. மாட்டுக்கு 4 காலு. நான் மாட்டுடைய சுவாவம் எனக்கு இருக்கு, ஆனா கால் மட்டும் இருக்கு. மாட்டுடைய சுவாவம் இருக்கு. அந்த அப்ப பசுமாட்ட போல நடந்து கொள்கிறேன். அப்பனா விசுவாசம் முழுக்க முழுக்க இருக்காங்க இல்ல, விசுவாசம் இல்லையா? அப்ப விசுவாசம் இல்லைன்னு அந்த விசுவாசம் அடியடிக்கு இல்ல. அவளுக்கு இருக்கு கூராதிநாத குருகேச முகாப்திய புந்தாம் என்று சொல்லக்கூடிய அந்த கூராதிமான தொடக்கமான விசுவாசம் இருக்கு. அப்படி இருக்கச்சது. ஆனா என்ன பண்ண, அவர்களுக்கு எனக்கு வாசியே பார்க்கலையே. ஓ, இவர் எப்படிப்பட்டவர், அவ எப்படிப்பட்டவர், இவர் என்னது ஒன்னும் தெரியாதவர், ஒன்னும் தெரியாது. பிராபிய பிராப இவருக்கு தெரியல. திருவரங்கத்தமாக அவளுக்கு நல்லா தெரியுது. தெரிஞ்சபடியாலே அவருக்கு நம்முடைய திருவடியை காட்டி கொடுப்போம். இவருக்கு யாரையோ ஒருத்தரை காட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு இல்லாமல் வாசியை பார்க்காம உன்னை கொடுத்தாயே அப்படின்னு அர்த்தம். பிராபிய பிராபகம் நீயே என்று உன்னுடைய திருவடியை கொடுத்திருக்கணும். அப்படிப்பட்ட கொடுத்தது மட்டுமல்ல, விசுவாசத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். விசுவாசை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதுதான் தேருமவர்க்கம் எனக்கம். அடுத்து உனை தந்த செம்மை சொல்லால், உனை தந்த செம்மை சொல்லால். உனை தந்த செம்மை சொல்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இந்த செம்மை சொல்லுக்கு 4 விதமான அர்த்தம் தெரிவிக்கிறார். உனை தந்த செம்மை சொல் அப்படின்னா நேர்மையான ஆசி, நேர்மையா ராமானுஜருக்கு இருக்கக்கூடிய நேர்மையை தெரிவிக்கிறார். அதைத்தான் தேருமவர்க்கம் எனக்கும். அந்த கூறத்தாழ்வார் முதலையானோருக்கு நீ எப்படி உன்னுடைய பின்னாடி சொல்ல தன்னுடைய திருமேனியே சர்வஸ்வதானம் பண்ணார். விசுவாசம் என்பது வேறு, ஒரு நம்பிக்கை என்பது வேறு. அதற்கு மேற்கொண்டு பிராபிய பிராகம் ராமானுடைய திருவடி என்பது வேறு. ஆனா திருவடி அந்த திருமேனியே சர்வஸ்வதானம் பண்ணணும்னா எப்படி இருக்கணும்? அந்த மாதிரி திருவடியே சர்வஸ்வதானம் பண்ணினா போல எனக்கு பண்றதுக்கு தயாரா இருக்கார். மேல சொல்ல போறார். இப்ப தேருமவர்க்கும் எனக்கும் உனை தந்த செம்மை சொல். செம்மை சொல்னா நேர்மை. ராமானுஜர் இருக்கக்கூடிய நேர்மை என்னன்னா வித்தியாசமே பார்க்கலையே சுவாமி. பகவான் பாப்பா வித்தியாசம் பாக்குறதுனாலதான் இவர் பணக்காரன், இவர் ஏழை, இவருக்கு ஞானம் இருக்கு, இவருக்கு ஞானம் இல்லை, இவர் மகா வித்வானா இருக்கார், இவர் ஒன்னும் தெரியாதவா இருக்கார், இவர் வியாதியோடு இருக்கார், இவர் வியாதியற்று இருக்கார், இவர் நல்ல மெத்த படித்தவரா இருக்கார், ஒன்னும் இவர் படிக்காதவரா இருக்கார், இவருக்கு எதிர்த்து பேசுறார், அவர் சொய்வா இருக்கார், சாதுவா இருக்கார். இந்த மாதிரி நிலை வருது. இதெல்லாம் வித்தியாசம் அவர் பார்க்கிறார். கர்மாதீனம் கர்மாதீனமா தான் பாக்குறாரு. ஆனா அது இல்லாம பண்ணலாமோ? அந்த வித்தியாசம் அதே மாதிரி ராமானுஜர் பார்த்திருக்கலாமோ? ஓ, திருவரங்கத்தை வந்து பிராபிய பிராபியம் நானும் தெரியல, ஒன்றும் புரிஞ்சுக்கல. குரத்தாழ்வார் முதலியாண்டான் என்பார் கொண்டு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கா. அவளுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணுவோம். இவருக்கு ஏதோ சுமாரா அனுகிரகம் பண்ணா அந்த வித்தியாசமா பார்க்கலையே. அந்த வித்தியாச பார்க்கவே தேருமவர்க்கும் எனக்கும் உனை தந்த செம்மை சொல்லால். அந்த செம்மை சொல்ல ஏன் இந்த மாதிரி வித்தியாசமா இருக்குன்னா, இவர் யாரு? அதே சுவாமி நம்மாழ்வாருடைய திருவடி தானே. மாறன் அடிபணிந்தவன். அந்த நம்மாழ்வாருக்கு என்ன சுபாவமோ அதே சுபாவம் இப்படி வந்துருச்சு. ஏன்னா திருவடி என்ன பண்ணும்? திருமேனிக்கு. அப்பனா திருமேனி என்ன பண்ணுமோ அதான் திருவடி பண்ணும். அந்த திருவடி தானே இவர் சுவாமி ராமானுஜர். அது பண்றது அப்படியே இது பண்ணுது. அப்ப சுவாமி எம்பேரும் நம்மாழ்வார் என்ன பண்ணினாரோ அந்த பண்ணக்கூடிய தன்மையை அந்த திருவடி பண்ணக்கூடிய இவரே பண்ணிட்டு இருக்கார். திருவடி ஸ்தானத்துல அப்படி தெரிவிக்கிறார். அப்ப இதுல வித்தியாசம் 4 வித்தியாசம் காமிக்கும். வியாக்கரம் ஆச்சரியமான வியாக்கரம். 4 வித்தியாசம் காமிக்கும். அதான் தெரிவிக்கிறா பண்ணும். அதாவது சொல்கிறபடியே என் சொல்லுபடி நான் சொரூப சமர்ப்பணம் பண்ண வேண்டி இருக்க தேவினி தம்மை அடியோங்களாக்கின இது அதரோக்தரமாயிற்று. இது ஒண்ணு. லோகநாத புராபுத்வா சுக்ரீவம் நாச்சமைத்தது என்னுமா போலே ஆயிற்று. ஏஷ சர்வஸ்வ பூதஸ்வ பரிஸ்வங்கோ அனுமதகா என்று பெருமாள் திருவடிக்கு சர்வஸ்வதானம் பண்ணினா போலே நமக்கும் இவரும் அப்படியே சர்வஸ்வதானம் பண்ணுகிறார். காணும் உனை தந்த செம்மை. இப்படி சர்வஸ்வதானம் பண்ணுகைக்குடனான ஆர்ஜவ குணத்தை மெய்மை கூறிடிலே சத்தியமாக சொல்லப்பக்கால் உள்ளபடி பேசப்பக்கால் சொல்லால் கூறும் பரமன்று
ஒரு வாசக சப்தத்தை இட்டு உள்ளபடி சொல்ல வரிதாயிருக்கும். வாசா எவது வெகதரிக்க சக்கியமாகிறதில்லை அனுபவித்து குமிழ்நிருண்டு போவித்தனை என்றதாயிற்று. அதோடு முக்கியம். இப்ப தேருமவர்க்கம் எனக்கும் உனை தந்த செம்மை சொல்லு சொன்னார். ஆர்ஜவம் என்று சொல்லக்கூடிய நேர்மை. அந்த நேர்மையை 4 விதமா சொல்லுகிறார். நிதானம் இருக்கும். சுவாமிக்கு என்ன நேர்மைன்னா, சாமானியமா லோகத்துல என்ன சொல்லுவா, ஒரு கண்ணில் வெண்ணெய் வச்சுட்டு இருக்கா சுவாமி, ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சுட்டு இருக்கா, ஒரு கண்ணை வெண்ணெய் தடவிட்டா, ரெண்டுமே ஒரே கலர். இது வெள்ளையா இருக்கும், அது வெள்ளையா இருக்கும். சுவாமி இது சுண்ணாம்பா வெண்ணையா சரியா அப்படி ஒரு கண்ணில் வெண்ணெய் வச்சுட்டு ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சுட்டு இருக்கா இல்லையா, லோகத்தை அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி சொல்றா இல்லையா, சுவாமிக்கு அந்த மாதிரி பாக்குறதே கிடையாது. ஏன்னா பகவான் தான் என்ன தெரிவிக்கிறார், முதல் பாட்டு இது திருப்பா முதல் பாட்டுன்னு சூரியன் சந்திரன், ஒரு கண்ணு சூரியன் ஒரு சந்திரன், ஒரு கண்ணு வெப்பமா இருக்கு, ஒரு கண்ணு குளிர்ச்சியா இருக்கணும். பார்த்துட்டு மார்கழி திங்கள் மதிரைந்து நண்டாளா நீராட போதுமேல் போதுமெனோ நெருகியே சீர்மல் காய்ப்பாடு செல்வச் சிறுமீர்கால் கூரையில் குழந்தை நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணு யசோதை இரஞ்சிங்கம் கார்மேனி சென்று கதிமதியம் போல்முகத்தான். தெரியாத கதிர் மதியம் போல்முகத்தான். அப்ப 2 கண்கள், ஒண்ணு கதிர் இன்னொன்னு மதியம் போல்முகம். அப்பதான் சூரிய சிந்தாந்தம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 2 கண்ணு கிடையாது இவருக்கு. அந்த 2 கண்ணுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசமே பார்க்காமல் தன்னை கொடுத்தார் இல்லையா, இயற்கை யாரு கொடுத்துருக்காரு, யாராருக்கும் கொடுக்கணும். பிராபிய ஞானம் அப்படின்னா தெரிகிறேன், அடியேனுக்கும் பிராபக ஞானத்தை இருவருக்கும் கொடுத்தபடியாலே அவளுக்கும் கொடுத்திருக்கார். அவளான பேரும் அவர்கள் என்று சொல்லக்கூடிய புறத்தாழ்வார் முதலானோர் போன்றவர்கள் அடியேனுக்கும் கொடுத்திருக்கா கொடுத்தபடியாலே என்ன தெரியுது, செம்மை. என்ன செம்மை, என்ன செம்மை, நேர்மை. என்னைக்குமே வித்தியாசமே பார்க்கப்படாது. நம்ம சம்பிரதாயத்தை ரொம்ப முக்கியம் இல்ல சுவாமி. அது நேற்று கூட இந்த ஆச்சாரியத்துல பார்த்தோம், இவன் என்ன ஜாதி சுவாமி, ரொம்ப தாழ்ந்த ஜாதி, இவர் உயர்ந்த ஜாதி. அந்த ஜாதி கணக்கெல்லாம் அந்த சரீரத்துல தான் வருது. சுவாமி பார்த்திருந்தா மேல ஆச்சாரத்தின் மேல வருவது, சுவாமி பார்த்திருந்தாருன்னா திருவாராதனை சுவாமிக்கு பண்ணணுமா, கொஞ்சம் நல்லா கேட்கணும். திருவாராதனை சுவாமி பண்ணணும். திருவாராதனை பண்ணா சரீர சுத்தி வேணுமோன்னு, கொள்ளடத்துல போய் குளிச்சுட்டு வந்திருப்பாரு சுவாமி, காவேரியில குளிச்சுட்டு வந்திருப்பாரு, அந்த சுத்தி போராது, இன்னும் ஒரு சுத்தி வேணும். அப்ப அந்த சுத்திக்கு என்ன பண்ணலாம், சுத்திக்கு என்ன பண்ணலாம், பெருமாள் தீர்த்தத்தை புரோக்ஷம் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு சம்பரோஷம் பண்ணி புரோக்ஷம் பண்ணிக்கலாம், ஏதோ தீர்த்தத்தை புரோக்ஷம் பண்ணிக்கலாம். இந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு 4 நாள் வெளியில உட்கார வேண்டிய நிர்பந்தம் வருதோணும். அப்ப என்ன பண்ணுவோம், நான் தீர்த்தத்தை தான் வாங்கிக்கலாம். தீர்த்தத்தை புரோக்ஷம் பெரியவா யாராவது அந்த ஆத்துல இன்னைக்கு அதெல்லாம் இருக்கா இல்லையா கூட தெரியல. அந்த தீர்த்தத்தை புரோக்ஷம் பண்ணவா, அவளுக்கு புரோக்ஷம் பண்ணி அதுக்குள்ள வாங்கோ அப்படின்னு கூப்பிடுவா. இதெல்லாம் இப்ப அப்படி சொல்றதோட சரி, இருக்கா இல்லையான்னு தெரியல, இருக்கட்டும். அப்ப அந்த தீர்த்தத்தை புரோக்ஷம் பண்ணிடலாம், ஏதாவது பண்ணிக்கலாமா, இல்ல தன் ஆச்சாரியன் தீர்த்தம், பெரிய நம்பிக்கை தீர்த்தம் இருக்கணும், ஆலவந்தார் தீர்த்தம் இருக்கணும், திருவடி தீர்த்தம், அதே புரோக்ஷம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இல்ல. என்னதான் பண்ணாரு, நேர பிள்ளைவரங்கா வலியாசர் அவரை திருமேனியை தொட்டுட்டு வந்து திவாராதம் பண்ணிட்டு இருக்காரு. பிள்ளைவரங்கா வலிதாசர் திருமேனியை தொட்டு வந்துடுவார். இவரை பிராமணத்துவார், அவர் பிராமணர் அல்லாதவர். அவர் திரும்பி ஏன்னா சுத்தி வந்துடுறார். எங்க இருக்கு பாருங்க, சுத்தி வருதுல, இதுதான் நேர்மை. அதான் தேருமவர்க்கும் எனக்கும் உனை தந்த செம்மை சொல்லார். தேருமவர்க்கும் எனக்கும் உனை தந்த செம்மை சொல்லார். அப்ப இந்த திருவரங்க தமதனாருக்கும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய புறத்தாழான் முதலையாண்டான் எம்பார் பூராதிநாத குருகேசர் என்று சொல்லக்கூடிய அந்த திருக்குறுகை பிரான் பொன்னான் போன்றவருக்கு வித்தியாசமே பார்க்க வேண்டாம். அவளுக்கு எப்படி எப்படி பிராபியம் தானே என்று அறிந்துவிட்டு காட்டி கொடுத்தாரோ அதே போல இவருக்கும் காட்டி கொடுத்தா. இது முதல் நேர்மை. அதானது செம்மை. அதான் செம்மை முதல் நேர்மை. 2வது, இப்ப நிஜமாவே என்ன பண்ணிட்டாரு சுவாமி, திருமேனியை கொடுத்ததா சொல்றாரு. முதல்லது சாமுடைய அந்த பிராபகம் உபாயம் உபேயம் இரண்டுமே தான் என்று அவர்களுக்கும் அதே போல திருவரங்கத்தவந்தாருக்கும் காட்டி கொடுத்தாருன்னு முதல் செம்மை என்று சொல்லக்கூடிய நேர்மை. 2வது, நிஜமாவே சுவாமியுடைய திருமேனியை கொடுத்துட்டாராம். இத்தனை நாளி ஞானம் கொடுத்தார் பேசணும். இப்ப தன்னையே காட்டி கொடுத்தார் சுவாமி. தன்னையே காட்டி கொடுத்தாருன்னு என்ன சுவாமி, இப்ப இந்த இடத்துல பாருங்க ஒரு வித்தியாசம் சொல்ற பகவானுக்கும் எம்பெருமானாருக்கும். என்னன்னா, ராமானுஜருக்கு நேர்மை உண்டு, கண்ணனுக்கு நேர்மை இல்லை. என்ன சுவாமி இப்படி சொல்றேன், கண்ணன் நேர்மை இல்லை இல்லை. ஏன்னா அர்ஜுனனும் யுத்தம்னு முடிவாயிடுச்சு, யுத்தம் பண்ணியாகணும் முடிவாயிடுச்சு.
அர்ஜுனனும் வந்திருக்கான், அதே போல துரியோதனும் வந்திருக்கான். துரியோதனும் வந்து உதவி கேட்கறான், கண்ணா எனக்கு ஏதாவது உதவி பண்ணு அப்படின்னு துரியோதனன் கேட்டுருக்கான். அதே போல அர்ஜுனனும் கேட்டிருக்காங்க. அப்ப துரியோதனுக்கு என்ன பண்ணான், தன்னை தான் இல்லாத வைஷ்ணவமாக இருக்கக்கூடிய 1,00,000 சேனை, அந்த சேனையை கொடுத்துட்டான். இதை எடுத்துட்டு போ, கொடுத்துறேன் போ அப்படின்னு சொல்லிட்டான். அது யாரு, தனக்கு வேண்டப்படாதவன், அந்த கௌரவா தனக்கு வேண்டப்படாதவன் இல்லையா? அப்ப அந்த கௌரவ கோட்டி தானே துரியோதன் இருக்கான். வேண்டப்படாதவளைய தன்னை கொடுக்காம எத்தையோ கொடுத்துட்டானோ, எத்தையோ 100 அப்படி 100 யோஜனம் சேனை தானே கொடுத்தாங்க, என்ன பிரயோஜனம்? இவர் ஒருத்தர் இங்க இருக்காரு இல்லையா, அதனால அவன் கொடுத்து அனுப்பிச்சுட்டான். அர்ஜுனனுக்கு என்ன, தன்னையே கொடுத்தாங்க. இப்ப இங்க நேர்மை இருக்கா? துரியோதனா, அதை நீ கேட்கறது கஷ்டம், நான் தான் உயர்த்தி ஒண்ணுமே இல்லாத கேட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ரெண்டமா நான் வாங்கிட்டு வந்துட்டேன்னு பெருசா பீச்சிக்கிறான் யார், துரியோதன். அர்ஜுனன் ஒரு பைத்தியம் புள்ளி, ஒண்ணுமே தெரியல. அது ஒருத்தன் கண்ணன் இருக்கான், அவனை மட்டும் வாங்கிட்டு விட்டான். ஆனா நான் பாரு எத்தனை சைன்யம், அத்தனை 1 கோடி சைன்யத்தை புங்க வாங்கிட்டு வந்துட்டேன் பாரு, இதுல பேசிட்டு. அப்பனா எவ்வளவு தூரம் ஆர்ஜவம் இல்லை, நேர்மை இல்லை. இந்த நேர்மை யாருக்கு நேர்மை இல்லையா? அதுவும் ராமானுஜர் தான். என்ன சுவாமி அவர் பேர் ராமானுஜன், கண்ணன் பேர்? ஆமா, கண்ணனுக்கு பேரு பலராமானுஜன் பேர். அந்த பலராமானுஜர் ஏமாத்துவார தவிர இந்த சேஷராமானுஜர் ஏமாத்த மாட்டார். நேர்மை பலராமானுஜன் ஏமாத்துவார். ஏன்னா பலராமனுக்கு தம்பி, அதனால ஏமாத்துவார். இவர் சேஷராமானுஜர், ஆதிசேஷன் அவருடைய அவதாரம் இல்லையா? சேஷராமானுக்கு அந்த தன்மையே இல்லை. என்ன வேற எதையோ கொடுத்துருக்கலாம். ஏன்னா திருவரங்கத்து என்ன பண்ணிருக்கணும், சுவாமி இவாளுக்கெல்லாம் நல்ல ஞானம் இருக்கு, இவாளெல்லாம் தெரியும், அவர் தேராதவர், அது நன்னவே தெரியுது. அப்ப திருவரங்கத்தை மாதிரி யாரே ஒருத்தர் காட்டு கொடுத்து போயிட்டு வரோம் போ அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த மாதிரி பண்ணாம என்ன பண்ணாரு, அவளுக்கு என்ன உண்டோ அச்சையே கொடுத்துட்டானோ. அதான் தேடும் அவர்க்கம் எனக்கும் உனைத்தந்த செம்மை சொல்லாள், அப்புறம் காட்டி கொடுத்தாருனோ. அந்த காட்டி கொடுத்த தன்மை 2வது நேர்மை. ஆக முதல் நேர்மை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடு பார்க்காமல் அவனுக்கு கொடுத்தா போல இவாளுக்கு கொடுத்துட்டார். 2வது நேர்மை யாரோ ஒருத்தருக்கு கை காட்டு கொடுக்காமல் தன்னையே கொடுத்துட்டார். தன்னையே கொடுத்து அவருக்கும் தன்னையே கொடுத்தா, இவருக்கும் தன்னையே கொடுத்துட்டார் யார்? இது 2வது. அடுத்து 3வது ஓமி ஆத்மானம் உஞ்சித்த சுவாத்மனஸ்ய நிவேதியர். அப்ப கீதாச்சாரம் இந்த வாக்கியம் இது. ஆத்மாவை கொண்டு போய் பிரம்மத்தினை சமர்ப்பிக்கணும். உணர்வில் என்பல் ஒருவனை அவனதருளா உடற்பொருட்டு என் உணர்வினுள்ளே இருத்தினேன், அதுவும் அவனது இன்னொருன்னு ஆத்மாவுக்குள்ளவே பிரம்மத்தோட சமர்ப்பிக்கணும். ஓமித்த ஆத்மானம் உஞ்சீத சாஸ்திரம் சொல்லுது. அப்ப ஓமிங்கிற பிரமத்தை கொண்டு போய் உனக்கு நான் அடிமை என்று சொல்லிக் கொண்டு சமர்ப்பி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதைத்தான் ஆழ்வாரும் தெரிவிக்கிறார் வானமாமல திவ்யதேசத்திலே. ஆரணக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தால் உனக்கோ கைமாறு நானுண்டிலேன் எனது ஆவியும் உனதென்ன சமர்ப்பிக்கணும்னு சொன்னாரோ. இப்ப திருவரங்கத்துவதற்கு இந்த சந்தேகம்லாம் வரல. ஏன்னா ஆத்மா ஒரு தடவை தேடணும். ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்றது, ஆத்மாவை தேடி எடுத்து கொண்டு போய் எங்க சமர்ப்பிக்கணும், பகவான்கிட்ட கொண்டு போய். ஓமித்த ஆத்மானும் உஞ்சீதா ஆழ்வாரும் தெரிவிக்கிறார். ஆரணக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தா உனக்கோர் கைமாறன் என்பதில். அது மாத்திரம் உணர்வில் என்பல் ஒருவனை அவனது நிறைய பாசனம் 1, 2 இல்லை, அதெல்லாம் பண்ண. இப்ப திருவரங்கத்தவனா இருக்கு. என்னன்னா இந்த சந்தேகம்லாம் இல்லை அவனுக்கு. என்ன இதெல்லாம் ஒண்ணுமே தெரியல, இந்த சந்தேகப்படல. ஆத்மா ஒரு தடவை, ஏன்னா ஆத்மாவை தேடணும், தேடி அந்த ஆத்மாவை கொண்டு போய் சமர்ப்பிக்கணும். இப்ப ஆழ்வார ஆழ்வார போல சொல்லணும். என்ன என்கிட்ட வேற எதுவும் இல்லை, இதை நான் சமர்ப்பிக்கிறேன் சொல்லணும். அதெல்லாம் அவருக்கு புரியாத போல பாடணும். இது எதுவுமே வேண்டான்ட்ட. இதெல்லாம் அவருக்கு தெரியாது. யாருக்கு திருவனந்தம் இதெல்லாம் தெரியுமா? இதெல்லாம் நிச்சயமா தெரியாது. சரி, எதுவுமே கொடுப்பதற்கு இல்லையே சுவாமி. ஆழ்வார பிரயத்தனப்பட்டு நல்ல பாருங்க, ஆழ்வாராவது பிரயத்தனப்பட்டு சரி பார்த்து முடியாது என்றார். என்னன்னா இவர் என்ன பண்ண, ஆத்மாவை சமர்ப்பிக்கணும், அந்த ஆத்மா என்னுடையது இல்லை, அதுவும் உன்னுடையது, இதெல்லாம் பிரயத்தனப்பட்டு இத்தனையும் பண்ணாரணும். இப்ப திருவரங்கத்தினா இந்த பிரயத்தனமே படல, முடியாதுன்னு தெரிஞ்சுட்டார். முடியாதுன்னு. ஏன்னா அவன் விஷயத்துல பிரயத்தனம் கூடாவது ஒரு துணியாவது இடம் இருக்கானா கிடையாது. அப்ப ஏன்னா பகவான் விஷயத்திலேயாவது பிரயத்தனத்துக்காக இடம் உண்டு. என்ன பாருங்க, பிரயத்தனத்துக்காக இடம் உண்டு. ஆனா சுவாமி விஷயத்துல, சுவாமி ராமானுஜ விஷயத்துல பிரயத்தனம் பண்றதுக்கு இடமே கிடையாதுன்ற. என்ன சுவாமி ஏன் அந்த மாதிரி பிரயத்தனம் பண்றதுக்கு இடமே கிடையாதுன்னா, நாம ஒரு வார்த்தை சொல்றதுக்கு இவர் அனுகிரகம் வந்துடுறது.
அங்க ரொம்ப சிரமப்படணும். பகவான்கிட்ட போயாச்சுனாலே எத்தனை சிரமங்களோ அத்தனை சிரமங்கள். இதத்தான் மதுரகவியாரோ 1-2 நிறைய விஷயத்தை சொல்றாரு. அப்படி இருக்கச்சே இங்க சிரமப்பட வேண்டாம். ஆனா அங்கேயாவது சமர்ப்பிக்கணுமேன்னு ஒரு துளியாவது பிரயத்தனம் பண்ணணுமே என்று அந்த நினைப்பதற்குண்டான இடமாவது உண்டு. ஆனா சுவாமி ராமானுஜ விஷயம் அந்த பிரயத்தனம் பண்றதுக்கு இடமே கிடையாது. ஏன்னா சாஸ்திரம் சொன்னது இந்த ஜீவாத்மா கொண்டு போய் அவன்கிட்ட சமர்ப்பி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு இல்லையா? அதனால சொரூப சமர்ப்பணம் பண்ண இருக்கச்சது. இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? நாம கொண்டு போய் பகவான்கிட்ட சமர்ப்பிக்கணும். ஆத்மாவை சமர்ப்பிக்கணும். என்னது? ஓமி ஆத்மானும் உஞ்சீத, ஆத்மாவை கொண்டு போய் பகவான்கிட்ட கொண்டு போய் சமர்ப்பி உணர்வை நம்பர் உடனே அவனதோட வரப்பட்டு கொண்டு போய் சமர்ப்பிக்கணும். நாம கொண்டு போய் சமர்ப்பிக்கணும். அந்த மாதிரி சமங்களா இவர் படல. யாரு? திருவரங்கத்தமிழர் சமம் இல்லாம சமர்ப்பிச்சுட்டாரா? நமக்கு அத்தனை தோணும். இது சமர்ப்பிக்கணும் ஆத்மா கொண்டு போய். ஏன்னா ஆத்மாவை சமர்ப்பித்தா இது என்னுடையது எல்லாம் உன்னுடையதுன்னு வந்துடும். அப்ப அதுதான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதே போல சமர்ப்பிச்சாருன்னா திருவரங்க அதெல்லாம் பண்ணவே இல்லைன்ட்டார். அப்ப என்ன சுவாமி பண்ணா தலைகீழா போய் எடுத்துனார். கடைக்கு போயிருந்தேன், வாழைக்காய் வாங்கணும். எவ்வளவுன்னு கேட்டேன். சுவாமி 2 வாழைக்காய் 20 ரூபாய் அப்படின்னா. சரி 20 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னொரு சுவாமி வந்தார், நேரா அவன்கிட்ட போனார். வாழைக்காய் வேணும்னாரு. 2 வாழைக்காய் கொடுத்துட்டாரு. உடனே அவர்கிட்ட 20 ரூபாய் வாங்கிட்டு இந்த 20 ரூபாய் கொடுக்குறேன்னாரு. 2 வாழைக்காயும் கொடுத்துட்டு 20 ரூபாய் அப்படியே கொடுக்குறேன். என்ன சுவாமி இது எப்படி இருக்கு? வாழைக்காய் வாங்கணும் 20 ரூபாய் நான் கொடுக்கணும். நான் கொடுத்தா நீங்க வாழைக்காய் கொடுக்க வர்றாரு. இன்னொரு சுவாமிக்கு என்ன பண்ணாருன்னா அந்த கரியாகரன் வாழைக்காயும் கொடுத்து அந்த வாழைக்காயுடைய விலை 20 அதையும் சேர்த்து கொடுத்துட்டாரு. சுவாமி நான் உனக்கு 20 ரூபாய் கொடுக்க, நீ எனக்கு கொடுக்குறீன்னா அப்படிதான் ஆயிடுச்சு. இப்ப திருவரங்கத்தமிழ் நிலை. நாம சமர்ப்பிக்கணும் பகவான்கிட்ட. இந்த ஆத்மாவை கொண்டு போய் நாம சமர்ப்பிக்கணும். இதுதான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஓமி ஆத்மானும் உஞ்சீத, நாம சமர்ப்பிக்கணும் சொல்லியிருக்கு. அதே போல சமர்ப்பிப்பாரோ நம்ம திருவரங்கத்தமிழ் சமர்ப்பிப்பாரோ எதிர்பார்த்துட்டு இருக்கச்சே என்ன ஆயிடுச்சுன்னா சமர்ப்பணம் அங்கிருந்து இங்க வந்துடுத்து. எங்கிருந்து? ராமானுஜ இங்க வந்துடுத்து. தலகீழா போயிடுத்து. தேவை கொண்டு வந்து உண்மை எப்படி சமர்ப்பித்தீர். இவர் கொண்டு போய் தன்னுடைய ஆத்மாவை சமர்ப்பிக்கணுமோ? இந்த வார்த்தையே தவறு. தன்னுடைய ஆத்மானே நான் இந்த ஆத்மாவை அவனுடையது அப்படி இருக்கச்ச இருந்தாலும் புரியத்துக்காக சொல்றேன். இப்ப சமர்ப்பிக்கணுமோ? ஆனா சமர்ப்பின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கணும். அதுக்காக ஏதாவது பண்ணி ஆகணும்னா இப்ப அப்படியே தலைக்கீழா மாறிடுது. என்ன ஆயிடுச்சுன்னா நாம கொண்டு போய் சமர்ப்பிக்க போக எம்பெருமா என்ன பண்ணாரோ அவருடைய திருமேனி கொண்டு உனைத்தந்த செம்மை சொல்லால். இந்த பாருங்க, பகவத் விஷயத்த நாம் என்னை கொண்டு போய் அவன்தான் கொடுக்கணும். ஆனா சுவாமி ராமானுஜர் விஷயத்த தேவநீர் வந்து என்னிடத்தில் கொடுத்தது உனைத்தந்த செம்மை சொல்லால். உனைத்தந்த நீரே அடியனுக்கு சமர்ப்பிதான் சர்வஸ்வதானம் பண்ணுவது. அந்த சர்வஸ்வம் கொடுத்தார் இல்லையா? இது 3வது நேர்மை. இத முதல் நேர்மை, 2வது நேர்மை, 3வது நேர்மை. அடுத்தது 4வது நேர்மை. லோகநாத புராபுக்தா ஊத்வா சுக்ரீவன் நாசமிச்சதி. சீதையை களவாடின்னு கொண்டு போயிட்டான் ராவணன். மேற்கொண்டு சீதை எங்கேங்கன்னு தேடிட்டு 2 பேரும் ராமலட்சுமணன் போயிட்டு இருக்கச்சே அங்க சுக்ரீவனுடைய சக்கியம் ஏற்படுது, நட்பு ஏற்படுது. சுக்ரீவன் யாருன்னு அறிமுகப்படுத்துறா, கனுமான் யாருன்னு அறிமுகப்படுத்துறா, அது மாதிரி ராமலட்சுமணன் யாரும் அறிமுகப்படுத்துறானோ அறிமுகப்படுத்தணும்னே. அப்ப அனுமான்ட்டு சொல்றாரு இந்த வார்த்தை. லக்ஷ்மணன் என்ன சொல்றான்னா லோகநாத புராபுக்தா சுக்ரீவன் நார்த்தமிச்சதே. ஏற்கனவே எங்க ராமன் தான் லோகநாதன், லோகத்துக்கல்லாநாதன். ஆனா இப்ப சுக்ரீவா என்ன ஆயிடுச்சு பாத்தீங்களா? இப்ப யார் காலத்துல விழுந்துட்டு அனுமான பார்த்து சொல்றாரு, அனுமன் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சுக்ரீவன் கால விழுந்திருக்கேன், சீத்தை கிடைக்கணும். என்ன சுக்ரீவன் கால் விழுந்திருக்கான். இப்ப நிறைய பாரு. லக்ஷ்மணன் சொல்றாரு அனுமானிடத்துல தன்னுடைய கதைய லக்ஷ்மணன் சொல்றாரு இல்லையா? ஆகவே இந்த வாக்கியம் என்ன தெரியும்? கிஷ்கிந்தா காண்டம். அந்த கிஷ்கிந்தா காலத்துல இது இருக்கு. ஏன்னா 300 காலத்தில் எங்க ராமன் ஏக சக்கராதிபதியா இருந்தான் இல்லையா? இப்ப ஒண்ணுமில்ல, சுக்ரீவன் ஒரு குரங்கு. அந்த குரங்கு கால விழும்படியா ஆயிடுத்து. எங்க ராமன் நிறைய பாத்தியா அப்படின்னு சுக்ரீவனும் யாரு? சுக்ரீவன் இல்ல, லக்ஷ்மணனும் ஹனுமானும் பேசிக்கிறாரியா? இதுதான் அதரோத்தரம். தலைகீழா போயிடுத்து. தலைகீழா படுத்தணும். இப்ப என்ன ஆயிடுத்து? தலைகீழா படுத்தணும். ராமன் திருவடிய சுக்ரீவன் பத்தணும். இப்ப என்ன ஆயிடுச்சு? சுக்ரீவன் நாதமிச்சதி,
லோகநாத புராத்பக்தா சுக்ரீவம் நாதம் லோகத்துக்கெல்லாம் நாதன் எங்க ராமன் இப்ப சுக்ரீவன நாதனா ஏத்துட்டு இருக்கான தலைகையா போயிடுத்தணும். ராமன் லோகநாதனா இருக்க, சுக்ரீவன் நாதனா ராமன் நாதனா நாதத்தை விட மாறிட்டு போனோம். அதுதான் அதரோத்தரம் இல்லையா? அப்ப தலைகீழா மாறிதுன்றாரு. அப்ப நான் கொண்டு போய் திருவரங்கத்தை என்ன தெரிவிக்கிறார்? நான் கொண்டு போய் சமர்ப்பிக்கணும். அப்ப என்னாச்சு? நீ அல்லவோ உன்னை கொண்டு வந்து என்னிடத்தை சமர்ப்பித்தா, இதுதான் நேர்மை. இது 3வது, இந்த 4வது வர நீ வந்து என்னிடத்தை சமர்ப்பித்தாயனோ தான் நேர்மை. அப்ப அப்படிப்பட்ட என்ன சொல்ற சர்வஸ்வதானம் பண்ணாரணும், இதுதான் நேர்மை. அடுத்து 4வது, ஏஷ சர்வஸ்வ பூத்தோம பரிஷ்வங்கோ அனுமதகா. ஏஷ சர்வஸ்வ பூதஸ்ய பரிஷ்வங்கோ அனுமதகா. கண்டேன் சீதையை திருஷ்டா சீதான்னு சொன்னார். ஹனுமான் இங்கிருந்து போனார், அசோகரத்தை சீத்தை கண்டார், மேற்கொண்டு அவன்கிட்ட கனையாடி வாங்கிட்டார், இங்க வந்தார், அங்கிருந்து அந்த சுடாபனியை வாங்கிட்டு வந்தார். வந்த உடனே ராமன்ட்ட வந்து இது திருஷ்டா சீதா கண்டேன் சீத்தைன்னு சொன்னார். சொன்ன உடனே அனுமான் அப்படியே காடாலிங்கனம் பண்ணிட்டார், அப்படியே அழைத்து கொண்டார் இல்லையா? காடாலிங்கனம். அப்ப தன்னையே ராமன் அப்படியே கொடுத்துட்டான். அனுமன் சர்வஸ்வதானம் தன்னையே ராமன் கொடுத்தானோ. ஏன்னா கீழே ஒரு பெருமை ஒரு விஷயம் சொல்றது, கீழே ஒரு பெருமை ராமனுக்கு சொன்ன உடனே ராமனுடைய பட்சத்தால ஆட்சேபித்தான். எங்க சுவாமி சொன்னேன்? ராமானுஜருக்கு ஒரு பெருமை சொன்னோம். என்ன பெருமை சொன்னோம்? எங்க ராமனுக்கு தனக்கு கொடுத்து, ஏன்னா இவர் தான் சர்வஸ்வதானம் பண்ணார். கூராதிநாத குருகேசம் உபாப்சிவம் தாம் போலவர்களாம் தன்னுடைய திருமேனியை கொடுத்திருக்கார் அப்படின்னு கண்ணன் கொடுக்கல. கண்ணன் என்ன பண்ணாரு? இங்க ஒருத்தர் கொடுக்கறா, அங்க ஒரு துரியோனுக்கு ஒரு மாதிரி பண்ணார், அர்ஜுனுக்கு ஒரு மாதிரி பண்ணார். அந்த மாதிரி எங்க ராமானுஜர் பண்ணாரா? எல்லாருக்கும் நேர்மையா இருந்தாரணும், தேறினவர்களுக்கும் தேராதவன் நேர்மையா இருந்தாரணும். கண்ணன் அந்த மாதிரி பண்ணலையே அப்படின்னு நம்ம சொன்னோம். உடனே ராமனுக்கு வேண்டப்பட்டவர் என்ன பண்ணா, என்ன நீங்க அந்த வார்த்தை சொல்றேன், கண்ணன் வேணா அப்படி இருந்திருக்கலாம், எங்க ராமன் அப்படி இல்லை. எங்க ராமன் பார்த்தால இப்ப பாருங்க, ஹனுமானுக்கு கொடுத்திருக்கார் பாருங்க. ஏச சர்வஸ்வ பூதஸ்து ஹனுமந்தோ சர்வஸ்து பரிஷ்வங்கோ அனுமதகா. ஏச சர்வஸ்து பூதத்து கண்டேன் சீதையும் சொன்ன உடனே அப்படியே ஆலிங்கனம் பண்ணாங்க இல்லையா? ராமன் தன்னையே கொடுத்தார் இல்லையா? அது உனக்காக எது கொடுத்துருக்க உனக்கு அப்படி சொல்றார் ராமன். ஹனுமன்னு உனக்கு எது கொடுத்தாலும் தகும், ஆனா இப்ப என்கிட்ட இருக்கிறதுதான், நான் மட்டும்தான் இருக்கேன், அதனால என்னையே நான் உனக்கு கொடுக்குறேன், என்னையே நான் உனக்கு கொடுத்துடுறேன்னு சொல்லி கொடுத்துட்டாருனோ, தன்னையே கொடுத்தாருனோ. இது இது என்னன்னா, இது சொன்ன உடனே நீங்க என்னமோ ராமானுஜருக்கு தான் எல்லாருக்கும் கொடுத்தா சொல்றீங்களே, எங்க ராமன் கூட கொடுத்துருக்கானே, அப்ப உங்க ராமானுஜருக்கு மட்டும் வைபவம் இல்ல, எங்க ராமனுக்கு வைபவம்னு அவ சொன்னான். சொன்ன உடனே ராமானுஜ மதத்தை அவளுடைய பட்சத்தவருடைய அவ கேட்டா, வாஸ்தவம் தான், கண்டேன் சீதைன்னு சொன்ன பிரகாரம் தானே கொடுத்தாரு. ஆமா, அப்படின்னா சுவாமிதான் ஆமா. அப்ப உபகாரம் ஏதோ அனுமான் பண்ணியிருக்கார். அந்த உபகாரம் பண்ணினதுக்கு என்ன பண்ணார்? அனுமானுக்கு சர்வஸ்வதானம் என்று சொல்லக்கூடிய ஆலிங்கனம் பண்ணிட்டார். அப்படித்தானே இருக்கு. ஆமா. அப்ப இங்க எப்படி நடக்கிறது தெரியுமா? உபகாரம் பண்ணலையே. திருவரங்கத்தோட சொல்றாரு, நான் உபகாரம் பண்ணலையே. உபகாரம் பண்ணாதது மட்டுமல்ல, நான் அபகாரமும் பண்ணிருக்கேன். என்ன அபகாரம் பண்ணேன்னா, இந்த இடத்துல பாருங்க, அவராது என்ன இந்த இடத்துல பாருங்க, அவராது என்ன உபகாரம் பண்ணார்? சீதையும் ராமனையும் சேர்த்து வைக்கக்கூடிய உபகாரம் பண்ணார். அந்த உபகாரத்துக்காக சர்வஸ்வதானம் என்று சொல்லக்கூடிய ராமன் தன்னையே ஆலிங்கனம் பண்ணிட்டு காடாலிங்கனம் பண்ணிட்டார். அது மட்டும் இல்ல, ஹனுமன் 2 உயிரை காப்பாத்திருக்கான். 2 உயிரை காப்பாத்தினதுக்கு ஒரு உயிர் ஆன ராமன் தான் கொடுத்தார். சீதைங்கிற உயிர், ராமனுங்கிற 2 உயிரை காப்பாத்தி கொடுத்தான். ஒரு உயிரை கொடுத்தான் ராமன். அப்ப சீதை ராமன் 2 உயிரை ஹனுமான் காப்பாத்தினானோ, ஆனா ஒரு உயிரை தானே கொடுத்தான். நான் உலகத்து உயிர்கள் அத்தனை பேரும் அழிக்க முற்பட்டேனே. திருவரங்கத்துல நான் உலகத்து உயிர்கள் அத்தனை பேரையும் அழிக்க முற்பட்ட போது என்னையே சேர்த்தோ ராமானுஜர் ரட்சித்தார். அங்க அவர் உபகாரம் பண்ணி இருக்காரு, சீதையை ரட்சித்திருக்கார், மேற்கொண்டு ராமனை ரட்சி 2 உயிரையும் காப்பாத்திருக்கார். நான் உபகாரம் பண்ணாம இருந்தோட சரி ஒண்ணும் பண்ணல சுவாமி, இவர் எதுவும் நியூட்ரலா இருந்துட்டு இருக்காரு, பொதுவா இருந்துட்டு இருக்காருன்னா பரவாயில்ல, அபகாரம் நிறைய பண்ணிக்கேன். லோகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாத்தையும் அத்தனை பேரும் அடிக்கிறது முற்பட்டு என்னணும், ஏன்னா தப்பான வார்த்தை சொல்லி தரணும் முற்பட்டணும். அப்படி இருந்து எனக்கு நல்லது பண்ணிடுற, இதுதான் செம்மை. அப்ப இது திருவரு தேரும் அவர்க்கம் எனக்கும் உனைத்தந்த செம்மை அப்படின்னு 4வது அர்த்தம். ஆக முதல் அர்த்தத்திலே உன்னை தந்தது ஞானம் அதிகம் உயர்ந்தவன், ஞானம் தாழ்ந்தவன் என்று வாசி பார்க்காம கொடுத்தாள். அப்ப என்னன்னா,
முதல் 4 வியாக்கியானம் பண்ணணும். முதல் வியாக்கியானம் என்ன? வாசி பார்க்கல. அவள் தேறுபவர்கள் யார்? புறத்தாழ முதலியானவர்கள். நான் தேராதவன். அந்த ஞானத்திலே தாரதமியம் இருக்கணும். அந்த உயர்வு தாழ்வு பார்க்காமல், அந்த வித்தியாசம் பார்க்காமல் கொடுத்தார். இது முதல் செம்மை. 2வது செம்மை, ஒருத்தர் கொடுக்கும் போது இன்னொருத்தரை கைக்கு காட்டி கொடுக்காமல் தன்னையே கொடுத்தாரணும். இல்ல சுவாமி, இவர் கொஞ்சம் பெரியவர். சில பேர் நம்ம வெளியூர்ல இருந்து யாராவது அதிகாரிகள், அந்த தேசத்து ராஜாக்கள் அல்லது அந்த தேசத்து மந்திரிகள், அந்த தேசத்து அதிகாரிகள் வர வச்சுக்கே, அதுக்கு தகுந்தாற் போலதான் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் போவார். அந்த தேச பிரதான மந்திரி வந்தா இங்க பிரதான மந்திரி போவார். அந்த தேசத்து ராஷ்டிரபதி வந்தா இங்க ராஷ்டிரபதி போவார். அந்த தேச மந்திரி வந்தா மந்திரி போவார். அதே போல இங்க தேர்மவர்கள் யாரு? புறத்தாழ்வார். தேராதவர் யாரு? திருவரங்கத்தமிழர். அப்ப தேராதவருக்கு சுமாரா பண்ணலாம், தேர்மவர்கள் நன்னா பண்ணலான்னு இல்லையே. அந்த வித்தியாசமே பண்ணலையே. அதை பண்ணாம என்ன பண்ணாருன்னு, அப்ப அவளுக்கு எப்படியோ அதே போல என்ன இன்னொருத்தர் கை காட்டி கொடுத்துருக்கலாமோ, அதை பண்ணாம தன்னையே கொடுத்தாரு இல்லையா. இது 2வது. அடுத்து 3வது, நான் கொண்டு போய் சமர்ப்பிக்கணும். ஆத்மா கூடவே நமக்கு சமர்ப்பிக்கணும். அந்த சமர்ப்பிக்க வேண்டி இருக்க நான் கொண்டு சமர்ப்பிக்கிட்டு கொண்டு வந்து அவர் வந்து சமர்ப்பித்தார் இல்லையா. இது 3வது. அவரே சமர்ப்பிச்சுட்டாங்க, திருமையினை கொடுத்துட்டாரு. இது 3வது. 4வது, அப்படியா ராவன் கொடுத்தானை கேட்டுக்கொண்டு உபகாரம் நல்ல பண்ணணும். உதவி பண்ணினவருக்கு, ஏன்னா ராமன் பண்ணா உதவி பண்ணினவருக்கு தான் பண்ணி கொடுத்தான். ஆனா உதவி பண்ணாது எனக்கல்லவோ சுவாமி கொடுத்தாரு. அப்ப உபகாரம் பண்ணாதது மட்டும் இல்ல, இத்தனை பாவங்களையும் சேர்த்து வச்சிருந்தேன். அப்படிப்பட்ட எனக்கும் உபகாரம் பண்ணிருக்காரு. எனக்கு தன்னையே கொடுத்தாரு. இது 4வது சொன்ன. ஆஹா, அப்படி ஏன்னா திருவடிக்கு சர்வஸ்வதானம் பண்ணுகிறா போலே தன்னுடைய காடாலிங்கன்னு பண்ணிட்டாருன்னு ராமன் பண்ணிமா போலே, அப்ப இவரும் நமக்கு சர்வஸ்வதானம் பண்ணார். சுவாமிக்கு உண்டான் நேர்மை என்று ராமன் நேர்மை ராமனுக்கு நேர்மை இருக்குமோ இருக்காதே தெரியாது. சுவாமி கொஞ்சம் அதிகமா பேசுறேன். ராமன் நேர்மையை வடிவெடுத்தோம் சுவாமி. இவன் தெரியாதுங்க என்னன்னா, அது இருக்குமா இல்ல தெரியாது. ராமானுஜன் நேர்மை இல்லாம ஒரு நாள் இருந்தது கிடையாது. ஏன் சுவாமி ராமன் நேர்மை இல்லையா? பரதாள் வந்து கேட்டுச்ச பண்ணிருக்கலாமோ? பண்ணலையே. நல்லாத்தானே பண்ண. சரணாகதி ஏதாவது குறை இருக்கா? என்ன தாசன் நினைச்சுக்கோ, சிஷ்யன் நினைச்சுக்கோ, எப்படி வேணா நினைச்சுக்கோ. நீ வந்து இங்க வந்து பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ணணும்? ஒரு தம்பி கூப்பிடான்றது இல்ல, ஒரு பாகவதம் வந்திருக்கலாமானோ? அப்ப பண்ணலையே. இந்த மாதிரி எங்கேயா சுவாமி பண்ணியிருக்காரு? எங்க ஒருத்தர் அமைக்கோ இல்லையே. அப்ப அதுதான் சொல்றாரு, நேர்மை இருக்கோ இல்லையோ தெரியாது, இருக்கலாம் தெரியாது. ஆனா எங்க சுவாமி ஒரு நாள் நேர்மையில நடந்தது கிடையாதுங்க. நீயே எனக்கு கொண்டு வந்து கொடுத்தா என்பது மேன்மை. அப்ப அதனால இந்த விஷயத்த சொல்லணும். தேரும் அவர்க்கும் எனக்கும் உனைத்தந்த செம்மை சொல்லால் கூறும் பரமன்று. இந்த மேன்மை என்கிற உண்மையை பேசணுமோ, பேச ஆரம்பிக்கணும். பேச ஆரம்பிச்சுன்னா ஒரு வாசக சப்தத்தை இட்டு உள்ளபடி சொல்ல முடியாது போல் இருக்கு. இப்ப அடியானுக்கே தெரியல. இப்ப ராமாவளியோட வைபவத்தை என்னவா சுவாமி சொல்றது? சில பேர்லாம் சொல்றதுக்கு வாய் வராதுன்னா அதுக்கு என்ன சப்தத்தை விடலாம், எந்த சப்தத்தை விட்டாலும் சுமாரதான் இருக்கு. அப்ப என்ன சுவாமி என்ன சொல்லலாம்? அவருக்கு அவரே சுவாமி, அவர் தான் ஆச்சுன்னா அதை விட பெருமை எதுவும் கிடையாது. இப்ப அதே போல நான் என்ன சொல்றது? தேருமவர்க்கும் எனக்கும் உனைத்தந்த செம்மை சொல்லால் கூறும் பரமன்று. ஒரு வாசக சப்தத்தை இட்டு நான் சொல்ல முடியாதபடி போலிருக்கேன். அப்ப இந்த நேர்மைக்கு இருக்கும் மெய்மை கூறும் பரமன்று ராமானுஜா மெய்மை கூறிலே. இந்த மெய்மை சொல்வதற்கு நம்மால முடியாது. அப்ப என்ன பண்ணோம்? அனுபவித்து காத்திருக்கலாமே தவிர வார்த்தையிட்டு சொல்லுவதற்கு வழியே இல்லை. அனுபவிக்கலாம். ஓ இப்படிப்பட்ட நேர்மை உள்ளுக்குள்ள அனுபவிச்சுட்டே இருக்கலாம். சுவாமி பக்கத்துல இவர் இருந்துட்டு இருக்காரு, அவருக்கு எப்படி அனுபவிச்சேன்னு சொல்றேன்னா வார்த்தை வரல. இப்ப கல்கண்டு இருக்கு, இனிப்பா இருக்கும். வாயில போட்டோன்னே இனிப்பா இருக்கு. சுவாமி இனிப்பா இருக்கு. ஆமா எனக்கு தெரியலையேன்னா போட்டுதான் இனிப்பா இருக்கும். நான் சொன்னா இனிப்பா தெரியுமா? அப்ப சொல்ல தெரியுமா? இனிப்பா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தா அதே கல்கண்டு எடுத்து போட்டுக்கணும். அதான் இங்க தெரிகிறாரு. அப்ப ஒரு வாசக சப்தத்திட்டு சொல்ல முடியலையோ, அப்ப வார்த்தையிட்டு சொல்வதற்கு வழி இல்லை. அப்ப ஏன் சரி சுவாமி வார்த்தையிட்டு சொல்றதுக்கு வழி இல்லையா? அப்ப ஏன் பாடம் வந்தது? நாம கேட்டோம். திருவரங்க தவதனார் பார்த்து ஒன்னும் சொல்ல முடியலையே, அப்ப எதுக்காக நீ பாட வந்தீங்கன்னா சொல்லி முடித்து முடியும்னு வரல. நல்லா பாருங்க, சொல்லி முடிச்ச முடியும் அப்படின்றதுக்காக வர. குமிழ் நீர் உண்ணுதல் பேர். குமிழ் நீர் உண்ணுதல்னா உள்ளுக்குள்ள போராடணும்.
உள்ளுக்குள்ள தண்ணி ஒரு ஒரு பாத்திரத்து தண்ணி இருக்கு, பெரிய அண்டா, அதுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குன்னா அப்படியே குமிழ்நீர் உண்ணணும், குபுக் 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 குபுக்குன்னு உள்ளுக்குள்ள பயின்று போனோம். அதனால குமிழ்நீர் உழுதன மேலே 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 அனுபவித்துக் கொண்டே இருத்தல். இதைத்தான் செய்ய முடியுமே தவிர எந்த எந்த சுவாமியுடைய விஷயத்துல ஓ இந்த மாதிரி அனுபவிக்கிறத ஒரு வாசகமா சொல்லி அனுபவிக்கிறான்னு சொல்ல முடியாது. அப்படிதான். ஆக சத்தியமாக உங்களுடைய வைபவத்தை யாராலும் பேசிவிட முடியாது. தேருமவர்க்கும் எனக்கும் உடை தந்த செம்மை சொல்லால் கூறும் பரமன்று ராமானுஜா மெய்மை குருளில் இதே. அப்படின்னா இது யாரும் மேன்மேல் யாரு குமிழ்வுன்னா பண்ணுமே தவிர யாராவது சொல்ல முடியும்னா பேச முடியுமா? பேச விட முடியாதுன்னு எப்படி சொல்றேன்னா சாட்சியே நான். திருவரங்கத்தான் தெரிவிக்கிறாங்க, நான் தான் சாட்சி, வேற யார் இல்லையே. ஏன்னா என்னை கொண்டே நீங்க பாத்துடலாமே, என்னால சொல்ல முடியாதா? எனக்கு எவ்வளவு நீச்சன் நானு. அப்படிப்பட்ட நீச்சனான எனக்கு குரத்தாழ்வார் போன்றோர்களுக்கு என்னென்ன பண்ணாரோ அப்படியே கொடுத்திருக்காரு. அப்ப அவருடைய நேர்மை என்ன? அந்த நேர்மைக்கு அந்த நேர்மையை என்னுடைய வாயால சொல்லி தலை கட்ட முடியறதுன்னா சொல்ல முடியல. அப்ப என்ன சுவாமி குமிழ்வீர் உண்மா போல அனுபவிக்கிறேன், இப்படி பண்ணியிருக்காரு காலாகும் நெஞ்சடியும் கண்சுடலும் என்றுமா போல அந்த அனுபவம் உள்ளுக்குள்ள ஓடி இருக்கு. தாரதாரியா கண்ல இருந்து தீர்த்தம் வந்துட்டே இருக்கு. அனுபவம் உள்ளுக்குள்ள அவ்வளவுதான் பண்ண முடியாது. என்ன சுவாமி என்ன உள்ளுக்குள்ள என்ன நடக்கிறது? வாக்கால சொல்ல முடியல. வாக்கால சொன்னா அத்தனை வைபவம் தேரும் அவர்க்கும் எனக்கும் உடை தந்த செம்ம சொல்லால் கூறும் பரமன்று ராமானுஜா மெய்மைக்குள்ள அப்படிப்பட்ட பேட்டினை கொடுத்தார் சுவாமி ராமானுஜன். திருவரங்கத்தினார் தெரிவிக்கிறார். ஆச்சரியமான பாசனம். 45ஆம் பாசனம் முற்றி பெற்றது. ஆச்சரியமான பாசனம். என்ன பாசனம்? பேரொன்று மற்றில்லை நின் சரணன்றி அப்பேரழைத்தற்கு ஆறொன்றுமில்லை மற்ற சரணன்றி என்று இப்பொருளை தேருமவர்க்கும் எனக்கும் உனை தந்த செம்ம சொல்லால் கூறும் பரமன்று ராமானுஜா மெய்மை கூறினே. 45ஆம் பாட்டு முற்றி பெற்றது. அடுத்து இப்ப 46ஆம் பாசுரம். ஆச்சரியமான பாசுரம். இந்த பாசுரத்திலே திருவாய்மொழி வைபவம் என்ன, அதுக்கப்புறம் 6 சமயங்கள் நிரசனம் பண்ண விதம் என்ன ஆச்சரியமா தெரிவிக்கிறார். 46ஆம் பாசுரம். கூறும் சமயங்கள் ஆறும் குலைய குவலயத்தே மாறன் பணித்த மறையுணர்ந்தோனை மதியிலேயேன் தேரும்படி என்மனம் புகுந்தானை திசையனைத்தும் ஏறும் குணனை ராமானுஜனை இறைஞ்சினனே அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆச்சரியமான பாசம். ராமானுஜன் தனக்கு காட்டி கொடுத்தது என்னது? இப்பேற்பட்ட வைபவத்தை தனக்கு காட்டி கொடுத்தாரனும். இந்த காட்டி கொடுத்தபடியாலே அந்த காட்டி கொடுத்ததற்குன்னா பயன் விசாரிச்சுட்டே இருக்க. என்ன சுவாமி ஆச்சு? அவருடைய அவதாரத்துடைய நிலை என்னன்னா ஒண்ணுமே இல்லை சுவாமி. என்னென்ன சமயங்கள் இருந்ததோ அந்த சமயங்கள்லாம் காணாம எடுத்து என்ன நீச்ச சமயங்கள் நாட்டிய நீச சமயங்கள் மாண்டரன நாரணனை காட்டிய வேதம் கழிப்பொட்டது மேல வரப்போகுது. இந்த பாசனம் மேல வரப்போகுது. அப்படின்னா என்ன? அந்த நீச சமயங்கள்னா ராமானுஜர் அவதாரத்துக்கு பின்பு எல்லாம் மாண்டு போயிட்டு. அப்ப மாண்டு போகும்படியாத வேத சாஸ்திரத்தை உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக ராமானுஜர் அவதாரம். அதத்தான் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியாரன் அந்த விருது அவருக்கு மட்டும்தான் தரும். அப்படின்னா அந்த லோகத்துல வேத சாஸ்திரம் நிலைநாட்டியார் இல்லையா, அது பெரும் சமஸ்கிருத வேதத்தை மட்டும் இல்ல, அந்த சமஸ்கிருத வேதத்தை விட அந்த சமஸ்கிருத வேதத்தை நிலைநாட்ட விடாம உலகத்துல நிறைய சில புறச்சமயங்கள், அது பாக்கிய சமயங்கள்னு அதே போல குதிர்ச்சிகள்னு இந்த 2 சமயங்களும் அடி கொலைந்து போகும்படி ஆச்சரியமா பண்ணினாரோ. அது எதனால பண்ணார்? எப்படி பண்ணார்? தன்னுடைய சக்தியாலேயே பண்ணார்னா அதத்தான் எப்படி நாரணனை காழ்ந்த கூறும் சமயங்கள் ஆறும் குலைய குவலயத்தே மாறன் பணித்த மறையுணர்ந்தோனை. அந்த மாறன் பணித்த மறை என்று சொல்லக்கூடிய திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்று சொல்லக்கூடிய 4 திவ்ய பிரபந்த பாசனங்களை வைத்துக் கொண்டு அதை கற்று உணர்ந்தபடியாலே ராமானுஜன் பிற சமயங்களை ராமானுஜனை விரட்டினார். அப்படின்னு விரட்டினார் என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமான பாசனம். இந்த பாசனத்துல ராமானுஜரை சென்று கிட்டு பிரார்த்திக்கிறோம். என்ன பிரார்த்திக்கிறோம்? ராமானுஜனை இறைஞ்சினமே தேரும்படி என்மனம் புகுந்தானை திசையனைத்தும் ஏறும் குணனை ராமானுஜனை இறைஞ்சினமே. இறைஞ்சினா பிரார்த்தித்து நிற்கிறோம். என்ன பிரார்த்தித்து நிற்கிறோம்? இந்த மேலெழுந்து வரும் ஒரு அர்த்தம் பார்க்கிறோம். கூறும் சமயங்கள் ஆறும் குலைய. கூறும் சமயங்கள் அப்படின்னா வெறுவனே பேசி பேசி நிக்கிற பிரமாணத்திலே இவெல்லாம் நிர்தானம் பண்ணப்படாத பெருமாளை பேசி பண்ணி அப்படி பிரித்து நிக்க வச்சிருக்கா. அப்படின்னா வெறுமனே பேசியிருக்கா.
சில சில தேவதாந்திரம் இருக்கு இல்லையா, சில சில சமயங்கள், அந்த சமயங்கள் நின்றுட்டு இருக்கணும். எப்படி சுவாமி நிக்க? இன்னைக்கு ஒண்ணும் பெருசா ஒண்ணும் கிடையாது. எப்படி நின்று இருக்குன்னா, பேசி பேசி நிக்கிறார். பேசி பேச நின்ற சிவனுக்கும் பிரமந்தமாக்கு 4ஆம் 10ஆம் திருவள்ளுவர். ஆனா அப்ப பேசி பேசி நிக்க வச்சிருக்காங்க. ஏன்னா பேச நின்ற சிவனுக்கும் பிரமந்தமக்கம் பிறர்க்கும் நாயவனே கபாலனன் நோக்கத்து கண்டுகொண்டு என்ன தெரிவிக்கிறார் இல்லையா? அதே போல இன்னொரு பாசனம், லிங்கத்திட்ட புராண தீரம் சமணரும் சாக்கியம், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் என்னன்னா இப்ப கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. அந்த ஒரு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிதான் பெரிய பேனர் வச்சுட்டு இருப்பான், பின்னால முட்டு கொடுத்துருப்பான், கட்டையெல்லாம் முட்டு கொடுத்துருப்பான். அந்த கட்டையை அப்படி தள்ளிட்டு இருக்கு, தொப்பக்கட்டின்னு கிட்ட வந்து தொப்பக்கட்டை. அதான் பேச நின்ற அதை நிக்க வச்சிருப்பார். அந்த மாதிரி பேசி பேசி நிக்க வச்சிருக்க அந்த கட்டையை நம்ம தள்ளி விட்டோம் வச்சுக்க, தொப்பக்கட்டையும் கீழே வந்துருக்கணும், அது விழுந்துருமோனோ. ஏதோ 4 பேர் பேசி 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 தூக்கி நிறுத்தி வச்சிருக்காங்க. என்ன சுவாமி பேசுறா? தர்க்கத்தாலே தூக்கி நிறுத்திடலாமா? தர்க்கவாதம், சாஸ்திரம் அனுமதி இல்லாத தர்க்கவாதம், சாஸ்திரம் அனுமதித்த தர்க்கவாதம் தான் எடுபடாது. 2வது, சாஸ்திரம் என்கிற பிரமாணத்தாலே அவளால் தூக்கி நிறுத்த ஒண்ணாது. சாஸ்திரம் என்கிற பிரமாணத்தை கொண்டு தூக்கி நிறுத்துவானா? கிடையாது. அந்த சம்ஸ்கிருதம் நல்லா வாசிச்சுட்டு தர்க்கவாதத்தை வச்சுட்டு இது வெயிட்டி அது அப்படி இது அப்படின்னு தர்க்கத்தை பேசி 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 அவ வந்து தூக்கி நிறுத்திருக்கா இல்லையா? அது என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. அந்த தர்க்கவாதம் மட்டும் ஜெயிக்க முடியும்னா சாஸ்திரம் அனுகிரகித்த தர்க்கவாதமா இருக்கணும். சாஸ்திரம் அனுமதி பண்ணாத தர்க்கவாதம் வந்தா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அது தான் தோணித்தனமான தர்க்கவாதம் சொல்லுவார். அப்படி அதுதான் கூறும் சமயங்கள். பேசி நிக்க வைக்கிறான். சில பேருக்கு வாய்ச்சொல்லில் வீரரடி. சுவாமி இவரா நல்லா பேசுவா சுவாமி. இன்னைக்கு பேச்சு வாயுள்ள பொருளை படிச்சு கொள்ளுவான், சொல்லிட்டே இருப்பா இல்லையா? வாயுள்ள பொருளை படிச்சு வாயுள்ள போறமேன்னா அந்த வாயுல நேர்மை இருக்கணும், சாஸ்திர சம்மதமா இருக்கணும், சாஸ்திரம் சம்மதித்த தர்க்கவாதமா இருக்கணும். வாயுள்ள பழந்து பொய்க்கணும்னா என்ன வேணா பண்ணலான்னு அர்த்தம் இல்லை. அப்ப அதுக்கு தகுந்த கர்மா நமக்கு வந்து சேர்றதுன்னு சாஸ்திர சம்மதமா இருந்தா அந்த கர்மா நமக்கு வராதுன்னு அதான் தெரிவிக்கிறார். அப்பன்னா சாஸ்திர அனுகரிக்காத இருக்கக்கூடிய தர்க்கவாதத்தை பண்ணி அதான் கூறும் சமயங்கள். அந்த 6 சமயங்கள் குலைந்து போகும்படியாக 6 சமயங்கள் சொல்லி என்ன சுவாமி சுமார சொல்றேன். ஜெயினன் அதே போல பௌத்தன் சாருவாகன், ஜெயினன் பௌத்தன் சாருவாகன், நையாயிகன், சாங்கியன், யோகாச்சாரன். பௌத்தன்லயே 4 பேர் இருக்கா. ஜெயினன் தனி, அதுக்கு மேல சாருவாகன், அப்புறம் நையாயிகன், வைசேஷிக நையாயிகன் மந்திரங்கள், அதுக்கப்புறம் வந்து சாங்கிய மதம், கபிலாச்சாரம் தான் சாங்கிய மதம். இந்த 6 மதங்கள், இந்த 6 சமயங்களும் குறைந்து போகும்படியாக, இந்த 6 சமயம் குறைந்து போகும்படியாக கூறும் சமயங்கள் 6ம் குறைய குவலயத்தேனா இந்த பூமண்டலத்தே, இந்த பூமண்டலத்தை குவலைன்னு இந்த பூமண்டலம், இந்த பூமண்டலத்துல தானே அவர்கள் குறைந்து போகும் முன்னாடி இது ஒரு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த குவலயத்தை வந்து பின்னாடி வரக்கூடிய சப்தத்தோடு சேர்க்கணும். குவலயத்தே மாறன் பணித்த மறையுணர்ந்தோனை. அப்ப குவலயத்தேன்னா இந்த பூமண்டலத்துல ஆழ்வார்கள் 4000 பாசுரத்தை நன்னா அனுகிரகித்தார்கள். அபாலம் பண்ணது இந்த பூமியில தானே, அபாலம் பண்ணது இந்த பூமியில தானே பண்ணிருக்கா. கூறும் சமயங்கள் 6ம் குலைய குவலயத்தே மாறன் பணித்த. அப்ப அபாலம் இந்த பூமியில தானே பண்ணிருக்கா. தான் வந்து அது மட்டும் இல்ல, முதல்ல ஆழ்வாவுடைய திருவாய்மொழி 1102 பாசுரங்கள் அதுவும் இந்த பூமியில தான் இருந்தது. மேற்கொண்டு அவருடைய 4 பிரபந்தங்களும் இங்கதான் இருக்கு. அப்பனா என்னாச்சு, இது எல்லாமே சுவாமி கற்றார். 4000 என்ன மேற்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஆழ்வாவுடைய பாசுரங்கள், திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாழ்வை என்ன, இது எல்லாமே கற்றார் சுவாமி. கூறும் சமயங்கள் 6ம் குலைய குவலயத்தே மாறன் பணித்த மறையுணர்ந்தோனை. மறையுணர்ந்தோனை என்றார், மறையுணர்ந்தோனை. அதுக்கப்புறம் 6 சமயங்களும் குலைந்து போகும்படியாலே இப்பூமண்டத்திலே ஆழ்வார் 10 என்ன பண்ணாரு, 4000 திவ்யகுல பாடி அதெல்லாம் குலைந்து போகும்படி பண்ணாரணும். அதெல்லாம் நடந்தது ஒண்ணு. அப்படி உணர்ந்தானே இத 2-3 விதமா சேர்த்து பார்க்கலாம். என்னைக்குமே ஒரு பாசுரம்னா பாசுரத்துடைய அன்வயம் முக்கியம். அன்வயனா எதை முன்னாடி போகணும், எது பின்னாடி போகணும், எந்தெந்த சப்தத்தை சேர்த்தா அதுக்குண்டான அர்த்தம் மேலெழுந்த வாரியான அர்த்தம் உண்டு. உள்ளுக்குள்ள நிறைய வியாக்கியானம் பார்த்ததான் மேற்கொள்ள புரியும். இது வந்து அநேகமா ஆச்சாரியத்துல இப்படிதான் பண்ணும். ஆச்சாரியத்துல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கூட்டு போட்டு வைப்பாரு. அதை கொண்டு இது வந்து எப்படின்னா நேர் நேர் நிறை நிறை நேர் நிறை புளிமாங்காய் தேமாங்காய் என்ன சுவாமி, ஏன்னா சித்திர மாசம் வைகாசி மாசம்
மாங்காய்னா அந்த மாங்காய் இல்ல, இது இலக்கண இருக்கிறது. இருக்கிறதுல இது இருக்கட்டும். எது சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்கச்சே கூறும் சமயங்கள் ஆறும் கொலையன்னு இது 2-3 விதமா சேர்த்து பார்க்கலாம். இத ஆழ்வார் திருநர் சுவாமி, ஆழ்வார் திரு ராமகிருஷ்ண சுவாமி ஆசிரமத்தை வைக்கிறார். நம்மாழ்வார் என்ன பண்ணார்? கூறும் சமயங்கள் ஆறும் கொலையும்படி குவலயத்தே மாறன் மறையை பணித்தார். நம்மாழ்வார் 4 திவ்ய பிரபந்தங்கள் அனுபவித்தரணும். அப்ப மற்ற சமயங்கள், சாஸ்திரம் அனுகிரகிக்காத சமயங்கள், சாஸ்திரத்தை பாக்கிய சமயங்கள், அது குதிருஷ்டி சமயங்கள். பாக்கியர்கள்னா சாஸ்திரத்தை ஒத்துக்கொள்ளாத மதங்கள். சாஸ்திரத்தை ஒத்துக்கொண்டு அதுக்கு தப்பான அர்த்தம் சொல்லக்கூடியவர்கள் யாரு? அந்த தப்பான அர்த்தம் சொல்லக்கூடியவர்கள் யாருன்னா அவதான் குதிருஷ்டின் பேரு. அந்த சமயங்கள் அது என்னையுமே என்ன பண்ணாரு? கூறும் சமயங்கள் ஆறும் குலைய அப்படின்னா, இந்த கூறும் ஆறும் குலைவதற்காக மாறன் பணித்த மரன். அப்ப அவர் பணித்த மறையை என்ன பண்ணார்? நன்னா வளர்த்தார் சுவாமி ராமானுஜர். அப்ப என்ன? நன்னா கற்றார், நன்னா கத்துள்ளார். முதல் அர்த்தம். அதுக்கப்புறம் 6 சமயங்கள் உலகத்தில் நசித்து போகும்படி நம்மாழ்வார் 1000 பாசுரங்களை பாடினார். அப்படிப்பட்ட 1000ஐ உணர்ந்து இருக்கக்கூடிய ராமானுஜர். இது முதல் வைபவம். முதல் வைபவம் என்ன? சுவாமி எம்பெருமானார் அந்த நம்மாழ்வார் அனுகிரகித்த அந்த திருவாய்மொழியை பரிபூர்ணமாக உணர்ந்தார் அப்படின்னு. கூறும் சமயங்கள் ஆறும் குவலயத்தே மாறன் பணித்த மறையுணர்ந்தோன். முதல் வைபவம் என்ன? அதெல்லாம் உணர்ந்தார் சுவாமி ராமானுஜன். ஆக கூறும் சமயங்கள் ஆறும் முடியும்படியாக மாறன் பணித்த மறையை உணர்ந்தார் ராமானுஜர். முதல் அர்த்தம். இரண்டாவது, மாறன் பணித்த மறை என்ன வருது? முதல்ல கூறும் சமயங்கள் ஆறும் கொலைய, கூறும் ஆறும் கொலைய மாறன் பணித்த மறையை கற்றார், உணர்ந்தார் சுவாமி ராமானுஜர். முதல் அர்த்தம். இரண்டாவது அர்த்தம், மாறன் பணித்த மறையை கூறும் சமயங்கள் ஆறும் கொலைய உணர்ந்தானை. அப்ப மாறன் பணித்த மறையாக இருக்கக்கூடிய அந்த மறையை 6 சமயங்கள் தொலைப்பதற்குண்டான நிலை அதுல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டு இருக்காருன்னு அதான் உணர்ந்தானை. அப்ப ராமானுஜர் மாறன் பணித்த மறையை உணர்ந்தார். உணர்ந்த பிறகுதான் கூறும் சமயங்கள் ஆறும் எடுத்து வைத்துக் கொண்டு ஒவ்வொன்றா எப்படி நிரசனம் பண்ணலாம்னு ஒவ்வொன்றாக ஒவ்வொரு சமயத்தை நிரசனம் பண்ணாரனோ இது. அப்ப இந்த இடத்தில் 6 சமயங்கள் கொலைய ஆழ்வார் பாடினார்னு அர்த்தம் இல்ல. முதல்ல சொன்னது கூறும் சமயங்கள் ஆறும் கொலைய குவலயத்தே மாறன் பணித்த மறையுணர்ந்தோன் அப்படின்னு போது அர்த்தம். அதுக்காக முதல் அர்த்தம் அதை நன்னா உணர்ந்தாரு. இரண்டாவது, இப்ப மாறன் படித்த மறையை கூறும் சமயங்கள் ஆறும் கொலைய ராமானை உணர்ந்து அந்த உணர்ந்தபடியாலே அவர்களை நிரசனம் பண்ணாகணும். அப்பனா நம்மாழ்வாவுடைய அந்த பாசுரத்திலே 6 சமயங்களை நிரசனம் பண்ணக்கூடியது உண்டு போட்டிருக்கு. அதைத்தான் நம்மாழ்வார் பாடினாருன்னா அப்படி அர்த்தம் இல்லை. அப்படி அர்த்தம் அப்பனா அது இல்லையா? இருக்கு. ஆழ்வார் பக்தியை வளர்க்க கண்ணா பாடினார். ஈரனில் வித்தி முளைத்த நெஞ்ச பெருஞ்சொய்யுள் பேரமர் காதல் கடல் புரிய விளைவித்த காரமர்மேனி. ஈரனில் வித்தி முளைத்த நெஞ்ச பெருஞ்செயல் பேரமர் காதல் பெண்ணின்ற காதல் கடியபிக்குதொரு காதல் 3 காதலை வளர்த்தான் சுவாமி நம்மாழ்வார்க்கு. அப்படி இருக்கச்சே அந்த பக்தியை வளர்த்தானோ இந்த பாசுர பக்தி வளர்த்தனா அப்புறம் அந்த 6 சமயங்களை தொலைப்பதற்குண்டான நிலை இதுல கிடையாத. பக்தியை வளர்த்து பக்தியோடு பேசிட்டு இருக்கார். பக்தியோடு பேசிட்டு இருக்கச்சே அவர் பேருக்கு ஆழ்வார்க்கு இந்த மதங்கள்லாம் குலைவதற்கு நிரசனம் பண்றதுக்கு அவகாசமே கிடையாது. அவர் கண்ணனை அனுபவிக்கிறதுக்கு அவகாசம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காரு. அப்ப சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகர தங்கள் மதம். அப்ப அவர் அதெல்லாம் நிரசனம் பண்ணலையான்னா அந்த நிரசனம் பண்ணக்கூடிய தன்மை எல்லாம் ஆழ்வார்களுடைய கிடையாது. அதெல்லாம் ஆச்சாரியர்கள் தான். ஏன்னா எந்தெந்த மதங்கள் உண்டோ அந்தந்த மதங்களை நிரசனம் பண்றதும் ஆச்சாரியர்களுக்கு தான். அவர் ஆழ்வாருடைய அவதாரம் இந்தந்த மதங்களை நிரசனம் பண்றதுக்காக அவருடைய அவதாரம் கிடையாது. ஆழ்வாருடைய அவதாரமே அனுபவம். நமக்கு மூல கிரந்தத்தை கொடுக்கணும். 2 உண்டு. அவ உபதேசம் பண்ணணும். அந்த உபதேசத்துக்கு தகுந்த மூல கிரந்தத்தை கொடுக்கணும். ஆனா அவ பிரதானமா என்ன பண்ணா அனுபவத்துக்கு போயிட்டா. அனுபவித்து போய் தன்னா வென்று 2 வருடம் திருட அதை அனுபவித்து போயிட்டா. அப்ப அந்த அனுபவத்துக்கு போனே அப்ப அவருடைய அவதாரம் இதுதான். கண்ணனல்லால் தெய்வமில்லை சரணதி நிற்க வந்து மண்ணின் பாரம் நீக்குதற்கே
வடமதுரை பிறந்தான்னு அந்த அனுபவத்தை காட்டி கொடுக்க இவர் அனுபவிச்சுட்டு இருக்கார். வேலை மோதும் மதில்சூர் காலை மாலை கமலமலர் எட்டி நீர் வேலை மோதும் மதில்சூர் திருக்கண்ணபுரத்து ஆளின் மேலான வந்தான் அடியினைகளே அந்த மாறன் மறை எடுத்து அப்படி அதுல இருக்கக்கூடிய ஆராய்ச்சி பண்ண என்னென்ன ரத்னங்கள், என்னென்ன வைரம், என்னென்ன வைடூரியங்கள், இதெல்லாம் பூர்வமா இருக்கு இல்லையா, அதை எடுக்க இதை வந்தது. அப்ப அந்த சமயங்களை தொலைக்கிறது அதுல ஒண்ணுமே இல்லையா இருக்கு. அது ஆழ்வார் பாட தன்னடையே அதை வந்துடுத்து. அதை பிரதானமா வைத்துக் கொண்டு ஆழ்வார்கள் பாடவில்லை. நல்ல பாருங்க. அப்ப மற்ற மதங்கள் இது கொண்டு சூத்திரங்கள் மேல வரப்படுது. இது கொண்டு சூத்திரங்கள் ஒடுங்க விடுவரிசை பாஷ்யக்காரன்னா ஆழ்வாருடைய பாசுரம் இருக்கிறபடியால் தான் ஸ்ரீபாஷ்யம் தலை கட்டினார் சுவாமி எம்பெருமானார். எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இது நம்ம பூர்வாசாரம் எடுத்திருக்காரு. அப்படி இருக்க செய்து அப்ப அதுக்குதான் ஆழ்வார் பாடினார். இல்லை, ஆழ்வார் பக்திக்காக பாடினார். நையார் வர மதியில நம்ம பக்தி உபாபன்ற ஞானத்தை கொடுத்தார். அதுல பாடுறார். அதுல பாடிட்டு தன்னடையே அது வந்துவிட்டது. அவர் என்ன பண்ணார்? காலை மாலை கமல மலரிட்டு நீர் மாலை நன்னை தொழுதெய்வனோ வினைகட காலை மாலை கமலட்னு மாறன் மடியெடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதுல இருக்க ரத்தனங்களை எடுக்க கூறும் சமயங்கள் ஆறும் நன்னா கொலையுது. புரியுது? ஆக மாறன் பைத்த மறையை ராமானுஜர் உணர கூறும் சமயங்கள் ஆறும் கொலைந்தது. இது இரண்டாவது அர்த்தம். முதல் அர்த்தம் என்னது? கூறும் சமயங்கள் ஆறும் கொலைய அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? அந்த குறைய அதை என்ன பண்ண கூறும் ஆணையம் குறைய அந்த குறையை இவர் தெரிஞ்சின்றார். முதல் அர்த்தம். தெரிஞ்சின்றது மட்டும் இல்ல, அது நல்லா ஆராய்ச்சி பண்ண 6 சமயங்கள் குறைந்தது. இது இரண்டாவது அர்த்தம். மூணாவது, மாறன் பறித்த மறையை ராமானுஜர் உணர்ந்தார். அப்ப உணர என்ன ஆச்சுன்னா கூறும் சமயங்கள் ஆறும் கொலைய அல்ல, ராமானுஜர் பிறக்கும் வரையில் 6 சமயங்கள் உலகத்துல நன்னா நடையாண்டு இருந்துதான். ராமானுஜர் பிறக்க உலகத்துல 6 சமயங்கள் நன்னா நடையாண்டு இருந்துதான். புரியறதுக்காக சொல்ல, ஒரு திருடன் ராத்திரியானா ஒரு கண்ணக்கோல் வச்சு இந்த வீட்டுல திருடலான்னு இருந்திருக்காங்க. அப்ப யாருமே அது காவலாளி இல்லை. அதுக்கு உண்டான ராத்திரிலாம் ரோந்து பாக்குறாங்க. இந்த போலீஸ்காரெல்லாம் ரோந்து வருவாங்க. அவாரும் வரல, யாரும் வரல. அடி பார்த்துட்டே இருக்கான், நடையாடிட்டே இருக்கான். எப்படி திருடலாம் என்ன திருடலாம் பண்ணிட்டு இருக்கான். அது இது போல சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி இப்ப நம்மாழ்வாருடைய பாசுரம் வந்துடுத்து. அவர் பாசுரம் கிட்டத்தட்ட 4000 வருஷம் கழிச்சுதுன்னா ராமானுஜர் அவதாரம். அந்த 4000 வருஷம் வரைக்கும் அந்த சமயங்கள்லாம் என்ன பண்ணிச்சுன்னா, யாருமே இல்லை, நம்ம ஆனந்தமா இருக்கலாம், நம்ம யாரும் எதிர்க்கிறதுக்கு யாருமே ஆனந்தமா இருந்துட்டு இருக்கலாம். இப்ப ராமானுஜர் அவதாரம் பண்ணணும். ராமானுஜர் அவதாரம் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, கூறும் சமயங்களை நன்னா அவதாரம் பண்றதுக்கு அந்த சமயங்களை நன்னா நடையாடிட்டு இருந்தது. ராமானுஜர் பிறந்த பிறகு நடையாடு கொண்டிருந்தது. எப்ப நம்மாழ்வாருடைய அந்த மறையை ராமானுஜர் கற்றாரோ, கற்ற உடனே என்னன்னா இந்த சமயங்கள் என்ன பண்ணித்தான், இதெல்லாம் இவர் கத்திருக்காரே, நாம இனிமே இருக்க முடியாது, இனிமே தர்க்கம் பண்ண முடியாது, வாதம் பண்ண முடியாது, தன்னடியே ஓடி போயிட்டான். எது போலன்னு சொல்றேன். இந்த காவலாளிகள் இதுவரைக்கும் காவல் வரலையும், இந்த திருடர்களை பார்த்துட்டே இருந்தாலும் அந்த காவலாளி இந்த மூலையில வந்துட்டான்னு சொன்னவொடனே இங்க திருடர்கள் இருக்கான்னு அவளுக்கு தெரியாது. தெரியறதுக்கு வேண்டிய அவசியம் கிடையாது, தெரியல. ஆனா அவளை பார்த்துட்டான். நமக்காக அங்க ஒரு காவலாளி வந்துட்டு இருக்கா அப்படின்னு அவ போயிடுறா. அவ போகும்னு விரட்டல. அவ இருக்கான்னு அவளுக்கு தெரியாது. அவ என்னமோ எப்போ மாதிரி சாமானியமா வந்துட்டு இருக்கா. வந்ததை பார்த்துட்டு ஓடி போயிட்டா. அதே போல எம்பெருமானார் அவதாரம் பண்ணார். அவதாரம் பண்ணு மாறன் கலையாக இருக்கக்கூடிய அந்த கூறும் சமயங்கள் மாறன் கலையை பற்றி அவர் உணர்ந்தார். உணர்ந்த உடனே இத்தனை நாள் இவாருக்கெல்லாம் தெரியாம இருந்து இப்ப தெரிஞ்சு போயிடுது, இனிமே நம்ம தர்க்கவாதத்தால் நிற்க முடியாதுன்னு தன்னடியே போயிடுச்சு. இவர் ஒன்னும் விரட்டவே இல்லையா, தன்னடியே போயிடுத்து. இதற்கு பிள்ளலோகாச்சார் தெரிவிப்பார். மும்முச்சு பதில, நானும் வேண்டாம் நீயும் வேண்டாம் தன்னடையே போம். என்ன சுவாமி புரியலையே சுவாமி? ஒண்ணுமே இல்லை. சர்மஸ்லோகார்த்தம் சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விஜா அகம் துவா சர்வ பாபேற்று மோட்ச இஷ்டா மாற்றுதகா. கண்ணன் தெரிவித்தாலும் எல்லாத்தையும் போக்குறேன்னு கண்ணன் தெரிவித்தான். கண்ணன் தெரிவித்தனே இருந்தாலும் இவனுக்கு என்னன்னா ஒரு மனசுல ஒரு மனசுல கொஞ்சம் சந்தேகம். போக்குவார்னா எப்படி சுவாமி போக்குவார்? நான் எப்படி போக்குவார்? எல்லா தர்மங்களையும் வீடு என் ஒருத்தனே சரணமாக பத்தின பிறகு உன்னுடைய பாவங்கள் என்னென்ன உண்டோ அத்தனை பாபத்தையும் நான் தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப இந்த எல்லா தர்மத்தையும் விட்டு கண்ணன் திரும்பி பத்தினானோ அவனுக்கு மனசுல ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னா,
சாமி இவர் போக்குவாரு சொல்லிட்டாரு, இவரே வந்து போக்குவாரா, அல்லது இவர் கத்தியை வச்சு வைத்துக் கொண்டு அதெல்லாம் வெட்டி வெட்டி போக்குவாரா, அல்லது இவர் வில்லு வச்சுட்டு இருக்கணும், பஞ்சாயுதம் இருக்கணும், அந்த வில்லு வைத்துக் கொண்டு கொள்வாரா, இல்ல இல்ல நானும் பண்றேன் நீ ஏதா பண்ணுமே அப்படின்னு என்கிட்ட ஏதா பண்ண சொல்வாரா, அப்ப வேற ஏதாவது பண்ணுவாரா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எப்படி போகும் எப்படி போகும், இவருடைய பாவங்கள் போனோம்னா ஒண்ணு இவர் போக்கணும், இல்ல என்ன நீ இந்த மாதிரி பண்ணு போகும்னு சொல்லணும், அல்லது அவர் கத்தியை கொண்டு வந்து போக்கணும், அல்லது ஒரு வில்லையோ கதையோ கொண்டு வந்து போக்கணும். எப்படி போக்குவார் எப்படி போக்க புரியலையே புரியலையே, எப்படி பாவம் போகும்னு நின்றுருந்தா கண்ணனுக்கு திரலோகத்தை தெரிவிக்கிறாரு. மூச்சுப்படி ஆசனம் தெரிவிக்கிறாருன்னா, நான் உன் திருடைய பற்றினணும், பற்றின பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா பக்தி ஆரம்ப விரோதியாக இருக்கக்கூடிய பாவங்கள். இந்த சர்வதன்மான் பரித்தித்த ஸ்லோகமே நம்ம பூர்வாச்சாரியர்கள் அது வந்து ரகசியத்திரத்தை சேர்த்திருக்காரு தவிர, ஆனா கீதையில அது ரகசியத்திரயத்தோட அபிப்பிராயத்துல அந்த ஸ்லோகம் கிடையாது. அது வந்து சரணாகதி சாஸ்திரத்திலையும் வித்திட்டு படல, சரணாகதி சாஸ்திரம் தான், ஆனா அது நேரடியான மோட்சம் கொடுப்பதற்கு உண்டான ஸ்லோகங்கள் கீதையில அதுக்கு உண்டான அர்த்தம் கிடையாது. சுவாமி கீதா பாஷ்யம் மட்டச்சப்படும் இதுவே இந்த சர்வதர்மா பரித்தித்த இந்த ஸ்லோகமே கண்ணன் பெருவான் நேருல மோட்சம் கொடுத்துருவானா கிடையாது. அப்ப என்ன சொல்லுவோம், பக்தி யோகம் பண்ணணும். பக்தி யோகம் பண்ணுவதற்கு முன்னாடி அதுக்கு நடுமுறை நிறைய பாவங்கள் இருக்கும். அந்த பாவங்கள் தொலைஞ்சாதான் நான் பக்தி யோகத்துக்கு வர முடியும். அந்த பாவங்கள் தொலைக்கணுமோ, அந்த பாவங்கள் தொலைக்கணும்னா பிராயச்சித்தம் பண்ணி தொலைக்கிறதா அல்லது அனுபவிச்சு தொலைக்கிறதான்னு அப்படி அர்ஜுனன் பார்த்தான். ஓ பார்த்த உடனே பாவங்களை பார்த்தா அதிகப்படியா இருக்கு, பிராயச்சித்தம் பண்ணாலும் முடியாது, அனுபவிச்சாலும் முடியாது, என்ன பண்றதுன்னு ஒரு சோகம். இது 3வது சோகம் கீதையில. இந்த சோகம் வந்த உடனே என்ன பண்ணா, ஓ நீ கவலைப்படாத, எல்லா தர்மனையும் விடு, என்னொருத்தனே சிரமா பத்தினோட என்ன பண்ண, நீ பக்தி யோகம் பண்ணுவதற்கு உண்டான பாபங்கள் இருக்கு இல்லையா, அந்த பாபங்களை நான் தொலைக்கிறேன் அப்படின்னு தெரிவித்தார். சரி இப்ப தெரியுது. அப்ப அது எப்படி சுவாமி போகும், எப்படி போகும்னா நானும் வேண்டாம் நீயும் வேண்டாம் தன்னடையே போனார். இதுக்கு நானும் தேவையில்லை நீயும் தேவையில்லை. என்னன்னா பாபங்கள் என்ன பண்ணும், அந்த பாபங்கள் கண்ணனுடைய திரும்ப மனத்துல சேவை பார்த்துட்டே இருக்குமா. அதாவது 2 பேரும், ஒரு எஜமான் இருக்கா, பக்கத்துல தர்மபத்தினி இருக்கா, ஒவ்வொன்றும் ஒருத்தருக்கு ஏதாவது கொடுத்துட்டு இருக்கா. கொடுத்துட்டு இருக்கச்சே தர்மபத்தினிக்கு இதை கொடுக்கணும்னு ஆசை. இதை கொடுக்கணும்னு ஆசைன்னா அவரு எஜமான்ட்ட கேட்கணுமோ, நம்ம பர்த்தாட்ட கேட்கணுமானோ, அவர்கிட்ட திரும்பி பார்த்தா அவர் என்ன பண்ணாரு, கொடுத்துரும் அப்படின்றாரு. அவரும் சைகையே தான் பண்ணார், ஒன்னும் கொடுத்துரு கையை கூட காமில்ல, அப்படி கண்ணாலே காமிச்சிடணும், கொடுத்துருந்தா இல்லையா. இப்ப எதாவது பண்ணார ஒண்ணு அப்ப கொடுத்தோன்னா உடனே கொடுத்துறாருமா. அதே போல இந்த பாப கூட்டங்கள்னா கண்ணுடைய திருமணத்துல பார்த்துட்டு இருக்குமா. பார்த்துட்டோன்னே என்ன பண்ணுவோம்னா, இவர் தான் சரணாதி பண்ணிட்டாரு, மாமேக்கம் சரணம் பஜா சரணாதி பண்ணியாச்சனோ, பண்ணிட உடனே ஓ இனிமே நமக்கு இங்க வேலை இல்லை, இனிமே நமக்கு கண்ணன் ஒண்ணு விரட்டவே வேண்டாம், எட்டையே பண்ண வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். அது பாவம் போறியா இல்லையா, அவன் சரணாதி பண்ணியாச்சு போறியா இல்லையா, அதெல்லாம் எதுவுமே கேட்க வேண்டாம். அப்ப என்ன சுவாமி அப்படின்னா கண்ணடையே போகும், அது காத்துட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி இந்த சந்தை பொருளையே உடனே என்ன போயிடுறதுணும், அது போயிருக்கணும். அப்ப தனக்கு அந்த மாதிரி தெரியறதுணும், அது ஓடி போயிடுக்கணும். இதற்கு நானும் வேண்டாம் நீயும் வேண்டாம் தன்னடையே போன்னு வைத்தாரியா. அதே போல கூறும் சமயங்கள் 6ம் குலைய, அந்த 6 சமயங்கள் உங்களிடத்த கூவிக்கொண்டே இருக்கு. என்னன்னு கூவிட்டு இருக்கு, ராமானுஜர் பிறந்து மாறன்மறையை கற்க நினைப்பாங்க, அது வரைக்கும் காத்துருக்கு. அப்பனா கிட்டத்தட்ட 4000 வருஷம் இருந்தது. இப்ப இன்னொரு இப்ப ராமானுஜரை கற்றார், கற்ற ஒண்ணு என்னாச்சுன்னா இனி அந்த சமயங்கள்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஓ நம்ம தர்க்கவாதத்தால் நின்னோம், அதுவும் சாஸ்திரம் அனுமதிக்காத தர்க்கவாதத்தால் நம்ம நின்று இருக்கோம், இனிமே நம்மளால் நிற்க முடியாது. என்ன பண்ணுவோம், தானே போயிடும், தானே குறையும். அப்ப தர்க்கம் பண்ண வேண்டாம், தானே குறையத. ஆக மாறன் படித்த மறை உணர்ந்த உடனே அந்த கூறும் சமயங்கள் 6ம் குலைந்தன, கூறும் சமயங்கள் 6ம் குலைந்தன. இது 3வது அர்த்தம். 3வது அர்த்தம். அப்ப இதெல்லாம் ராமானுஜர் இருக்கக்கூடிய பெருமைகள் சொல்றார். அப்ப கூறும் சமயங்கள் 6ம் குலைய, குவலயத்தே மாறன் படித்த மறையுணர்ந்தோனை மதியிலேயே தேரும்படி என்மனம் புகுந்தானை திசையனைத்தும் ஏறும் குணனை ராமானுஜனை இறங்கினமே. ராமானுஜர் இத்தனை பிரபாவம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நம்மாழ்வார் எப்படின்னா பாடினார்னா என்பதுன்னா அடியேனுக்கும் தெரியாது. யார் திருவண்ணாமலை தெரிவித்தார், ராமானுஜருக்கு இத்தனை பிரபாவம் இருக்குன்னு தெரியாது.
நம்மாழ்வார் எப்படி எல்லாம் பாடினாங்கன்னு தெரியாது, அடியனுக்கு தெரியாது. ஆனா கூறும் சமயங்கள் எது என்றதுன்னு தெரியாது, அதுவும் தெரியாது. இப்ப ராமானுஜர் இத்தனை பிரபாவம் இருக்குன்னு தெரியாது, நம்மாழ்வார் இத்தனை பிரகந்தம் பாடினாலும் அதுக்கு அர்த்தங்கள் இதுன்னு தெரியாது. அதே போல கூறும் சமயங்கள் 6 இருக்குன்னு அடியனுக்கு தெரியாது. ஆனா இதை நரசனம் பண்ணினாரோனா அந்த நிரசனம் பண்ணக்கூடிய வித்வத் இருக்கணும், அந்த வித்வத் தன்மை அதுவும் அடியனுக்கு தெரியாது. அப்படி இருக்க இதெல்லாம் இல்லை என்பதனால ஒன்றும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்ப என்ன தெரியுது? பிராபிய பிராபகம் ராமானுஜ திருவடிகள் என்பதை மட்டும் அது தெரியும், அதுவும் தெரியாது, அதுவும் தெரியாது. அப்படிதான் தெரியல. மதியிலேயே அந்த சப்தம் கூறும் சமயங்கள் 6 குறைய குவலயத்தே மாறன் பணித்த மறையுணர்ந்தோனை மதியிலேயேன், எங்கிட்ட வித்வத்தே இல்லை, மதி புத்தியே இல்லை அப்படின்னு என்ன அப்பனா பிராபிய பிராபகம் உடையவர் கிவிகளை தெரிஞ்சு கொள்ளலையே சரி. அப்படி அப்ப மதி அற்ற நான் தேரும்படி, அப்படி தேரும்படி என் மனம் புகுந்தானை. அப்பனா நான் பிராபிய பிராபகம் உபாய உபேயம் ராமானுஜ திருவடிகளில் தான் என்று நம்பிக்கை ஏற்படும்படி என் மனதில் வந்து புகுந்தான். மதியிலேயே தேரும்படி என் மனம் புகுந்தானை திசை அனைத்தும் ஏறும் குரணே. அப்ப அப்படிப்பட்ட இந்த பிராபிய பிராபகம் ராமானுஜ திருவடிகளே என்ற நம்பிக்கை ஏற்படும்படி என் மனத்தில் வந்து புகுந்தான் அல்லவா. அப்படிப்பட்ட தேரும்படி என் மகன் புகுந்தானே, அப்படிப்பட்ட புகுந்த ராமானுடைய பிரபாவத்தை ஏறும் குணனை நாம அப்புறம் என்ன 8 திக்கிலும் தேரும்படி என் மனம் புகானை திசையினத்தின் ஏறும் குணனை ராமானுஜனை இறங்கினமே என்று. அப்பனா என்ன அர்த்தம்? அவனுடைய பெருமையை பரப்ப மதுரகவியா சொன்னவர் அவன் என் திசையும் அரிய எம்புகேன் ஒந்தமை ஷடகோபன் தெரிவித்தார் இல்லையா. அதே போல இங்க 8 திக்கிலும் ராமானுஜர் புகழ் பரவி கிடக்கிறது. ஒவ்வொரு திக்கிலும் ராமானுஜர் உயர்ந்து கொண்டே போகிறது இல்லையா. ஆனா அந்த மாதிரி உயர்ந்து கொண்டு போகிறதுனா நானும் இந்த உயர்ந்து கொண்டு போக போகிறேன்னு தெரிவிக்கிறேன். இந்த ஒரு ஐதீகம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா எல்லா 8 திக்கிலும் ராமானுஜர் புகழ் இருக்கா சுவாமி? நிச்சயமா. எப்படி சுவாமின்னா, ராமானுஜர் காலத்துல ஸ்ரீரங்கத்துல ஒரு பிள்ளையாண்டம், ஒரு 10-15 வயசு இருக்கும். அந்த பிள்ளையாண்ட இருந்தா இந்த ஐத்திக்கம் இது வந்து வார்த்தாமாக எடுக்கப்பட்டிருக்கு. ஐத்திக்கம் வாசிக்க நம்முடைய உள்ளம் நன்னா பண்பட்டுதுன்னா ஓ பூர்வாச்சாரம் இப்படி இருந்திருக்காளா, அவருடைய வாக்கியங்கள் தான் ஐத்தியமா இருக்கட்டும். அப்ப இந்த ஸ்ரீவைஷ்ணவ லட்சம் நல்லா பண்பட்டுங்க. ஒரு நாள் ஆழ்வாராசன் எப்படி வாழ்ந்தாருன்னு பூர்த்தி அங்க இருந்தா ஐத்தியங்கள் நல்லா காட்டப்பட்டிருக்கு. அது தெரிய நமக்கு ஸ்ரீவைஷ்ணவத்துல ஒரு பூர்ணமான ஒரு அன்பு ஏற்பட்டு இதை தவிர மற்ற கிடையாது இருக்கணும். ஸ்ரீரங்கத்துல ஒரு பிள்ளை திடீர்னு என்ன பண்ணா, அந்த வந்துட்டு என்ன பண்ணா, ரொம்ப நாளா அந்த பிள்ளை ஊர்லதான் இருந்தான். ஆனா அவனுக்கு வாய் பேச தெரியாது, ஊமையா இருந்தான். அங்கேயே நல்லா ஏதோ சன்னதி கைக்கிறேன் இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தான். திடீர்னு காணும் காணாதபடி எனக்கு ஒரு 10 வருஷம் இல்லை அந்த பிள்ளையான காணும். 10 வருஷம் காண உடனே சரி போயிட்டா எங்க பண்ணான்னு தெரியலன்னு எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு திரும்பி வந்தான். திரும்பி வந்தவொன்னு அந்த பிள்ளைய கேட்கறாங்க அங்க இருக்கிறவெல்லாம், எங்க போனேன், என்ன ஆச்சு, எங்க போனேன் அப்படின்னு கேட்டான். அந்த பிள்ளை போன கேட்ட உடனே அவன் ஊமை தானே, அவன் பேச தெரியாதுன்னு. இவன் கேட்டவெல்லாம் என்ன நினைச்சுட்டா, இவன் பேச மாட்டான், ஒருவேளை எழுதி கொடுப்பானோ என்னமோ, இல்ல செய்கையில பண்ணுவானோ என்னமோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, கேட்டுட்டே இருக்கா அப்படின்னு நினைச்சிருந்தா. நினைக்கிறச்சே அவன் உடனே பேச ஆரம்பிச்சிட்டான். பேச ஆரம்பிச்சு எங்க போயிடும் இங்க பண்ணா, ஒண்ணுமில்லை நான் திருப்பார்கடலுக்கு போயிட்டு வந்தேன். சத்தியமான வார்த்தை. திருப்பார்கடல் போயிட்டு வந்தேன். திருப்பார் போனியா, எதுக்கு போனேன்னு கேட்டார். நாங்க போனேன்னா அங்க போன உடனே அது என்ன, அது ஜம்பூத்வீபத்துல பாரத வருஷத்துல பரத கண்டத்திலே இருக்கு. ராமானுஜன் இதுலதான் இருக்காது, திருப்பார்கடல் அதே தீபத்துலதான் இருக்கணும். அப்படி இருக்கச்சது இந்த அங்க எல்லாம் என்ன பேசிக்கிறான்னா, இந்த ஸ்ரீரங்கத்துல இந்த பூலோகத்துல ஸ்ரீரங்கத்துல ராமானுஜர வைபவம் உலகெல்லாம் நல்லா பரவிண்டே இருக்கு. இதே வார்த்தையை திருப்பாட்டுல பேசிட்டு இருக்காளே அப்படின்னு அந்த தீபத்துல பேசினான்னு அந்த பிள்ளையாண்ட வந்து சொன்ன உடனே இவருக்கு திடுக்கிட்டு போயிட்டா. ராமானுஜர் வைபவம் அங்கெல்லாம் இருக்குன்னா சரி எப்படி இருக்கு, என்னமா இருக்கு திரும்பி அந்த பிள்ளையாண்டன் கேட்கப்பட்ட பிள்ளைய காணும். அந்த பிள்ளைய காணும், எங்க போனாங்க. அப்ப ராமானுஜரை திருவடியை வணங்கிட்டு புறப்பட்டு போனேன். அங்க போனோடனே திருப்பார்க்கல போயிட்டேன். அங்க போனோடனே இந்த வார்த்தை சொன்னேன், திருப்பி கேட்டோன்னு அந்த பிள்ளையான காண திருக்கிற.
அந்த பிள்ளைய காணும் தெரிவிக்கிறாள். எதுக்கு சொல்லுவாங்க? அப்ப பார்த்த மாழை கழிக்கிறாள் இல்லையா, அதைத்தான் தெரியாது. வேறு தீபத்துல, இந்த லோகத்துல இல்ல, இந்த பூமியில இல்ல, வேறு தீபத்திலேயே அவருடைய வைபம் சொல்லப்பட்டதுன்னா அதைத்தான் தெரிவிக்கிறான். என்ன தெரிவிக்கிறான்? என்ன தெரிவிக்கிறான்? ஆச்சரியமா தெரிவிக்கிறான். ஒரு நிமிஷம். கூறும் தேருமவர்க்கும் என, அதாவது தேரும்படி என்மனம் புகுந்தானை திசை அனைத்தும் ஏறும் குரனை. திசை அனைத்தும், எல்லா திக்கிலும் அவருடைய புகழ் பரவருது. திசை அனைத்து, அதான் என் திசையும் இவர் மதுரை தெரிவித்தாரோ அதே போல திசை அனைத்தும் ஏறும் குரனை. அப்படி எந்தெந்த திருப்பார்க்கடல அங்க பேசிக்கிறானா, அப்ப ஒவ்வொரு தீபத்திலும் பேசிக்கிறா இல்லையா, அப்படிப்பட்ட திசையெடுத்தில் ஏறும் குரனை தேரும்படி என் மனம் புகுந்தானு தெரிவிக்கிறேன். இப்ப இது தெரிவிக்கிறானே, இப்ப இந்த பார்த்த ஆட்சியிலேயே சாதிப்பான். வேறு தீபத்தில் சுவாமி இருப்பா என்று திசை அனைத்தும் ஏறும் குரனை. ஒவ்வொரு திசையிலும் எங்கு போய் சேவித்தாலும் ராமானுஜர வைபவம் பிரகாசமா இருக்குன்னு தெரிவிக்கிறேன். இந்த பாட்டு எப்படி இருக்கலாம் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் அண்மையும் பார்த்துக்கலாம் பாருங்க. இந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதுல நீங்க காலட்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த புஸ்தகமோ அந்த வியாக்கியானத்தை எடுத்து அடியன் சொன்னது சரியா இருக்கான்னு பார்த்தாலும் ஒரு தவறு கிடையாது. தவறு அடியன் பண்ணல, ஒன்றும் தவறு கிடையாது. அதையும் பார்க்கலாம். இல்லைன்னா இது இதோட சொல்லியிருக்காரு, இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோன்னா அதை உங்களுக்கு புரிஞ்சுட்டு அது கொடுக்குற ஆனந்தம் எதுவுமே கொடுக்காது. அப்படிப்பட்ட ஆனந்தம் இருக்கணும். இந்த பாசுரத்தை எப்படி இருக்கலாம்னா, கூறும் சமயங்கள் ஆறும் குவலையத்தே மாறன் படைத்த மலையுறந்தோனை, இது ஒரு பாகம். திசையனைத்தும் ஏறும் குணனை, இது ஒரு பாகம். மதியிலேயேன் தேரும்படி என் மனம் புகுந்தானை, இப்படிதான் இருந்திருக்கும். மறுபடியும் சொல்லுவாங்க. அதான் சொன்னேன், அன்மயம் பண்றதுன்னு பேரு. இதே போல ஆச்சாரியத்திலே ஒவ்வொரு இடத்துலயும் இது மாதிரிதான். இந்த மாதிரி அன்வயம் பண்ணியாச்சுனாலே அநேகமா காலக்ஷேப அதிகாரிகள் எல்லாரும் இப்படி பண்ணாதான் அவளால் சொல்ல முடியும். இல்லைன்னா என்னதான் வாசிச்சிருந்தாலும் இந்த அன்வய காலம் வரணும். இல்லைன்னா இப்ப ஒவ்வொரு சப்தமும் அப்படியே மனப்பாடம் பண்ணி வந்து சொல்ல முடியுமா? அது ஆச்சாரிய கட்டாட்சம், பகவத் அனுகிரகம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்படி இருக்கச்சது இந்த அன்வயம் இருக்கணும். இப்ப மறுபடியும் சொல்ற மாதிரி, கூறும் சமயங்கள் ஆறும் கொலைய குவலையத்தே மாறன் படைத்த மனையிறந்தோனை, இது ஒரு பாகம். அதுக்கு அடுத்தது என்ன வரணும் தெரியுமா? திசையனைத்தும் ஏறும் குணனை, அடுத்து இது வரணும். அதுக்கு அடுத்தது மதியிலேயேன் தேரும்படி என் மனம் புகுந்தானை, இப்படித்தான் சொல்லியிருக்கணும். ஆனா எப்படி மாறித்து என்பதுக்கு ஒரு திட்டான்னு சொல்றேன். எப்படி மாறி போச்சுன்னு திட்டான்னு சொல்றேன். புரிஞ்ச பாசனம், தெரிஞ்ச பாசனம். முதல் பாசனம் திருவாரூரை. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், அயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரு அமரர்கள் அதிபதியவனவன், துயரடி சுடரடி சோழிதரன் மனமே இருக்கு இல்லையா? இந்த பாசனத்தை மேல பாடுறது பெருமாளுடைய பெருமையை சொன்னார். உயர்வரும் உயர்வர உயர்நலம் உடையவன், பகவானுடைய பெருமையை சொன்னார். அடுத்து என்ன பண்ணார்? மயர்வர மதிநலம் அருளினன் தன்னை சொல்லிட்டார். அடுத்து என்ன சொன்னார்? அயர்வரு அமரர்கள், மறுபடியும் பெருமாளுடைய பெருமையை சொன்னார். அந்த மாதிரி வரப்படாது. எப்படி வரணும் தெரியுமா? உயர்வர உயர்நலம் உடையவன் எவன், அவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி, அவன் மயர்வர மதிநலம் அருளினன், அவன் துயரடி சுடரடி தோழிதன், இப்படிதான் பாசனம் வந்திருக்கணும். ஏன்னா அப்பதான் அந்த சங்கதி சரியா இருக்கும். ஏன்னா முதல் 2 வரியாலே பகவானுடைய வைபவம், 3வது வரியாலே பகவான் நம்மாழ்வார் அனுகரித்த அந்த பக்திரூப வண்ண ஞானம், அடுத்து அப்படிப்பட்ட அந்த துயரடி சுடரையே தொழுதியுடைய பண்ணேன்னு அந்த திருவடியை வணங்குவீர்கள் அப்படின்னு நமக்கு உபதேசம் பண்ணலாம். இந்த 4 வரி இப்படிதான் இருக்கணும். ஆனா அந்த மாதிரி இல்லை. உயர்வர உயர்நலம் உடையவன், அப்புறம் என்ன பண்ணாரு? அயர்வர அமரர்களை விட்டுட்டாரு, தன்னை சொல்லிட்டாரு மயர்வர மதினம் அப்படின்னான். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணாரு? அயர்வர அமரர்கள் அதிபதி, அப்புறம் மறுபடியும் துயரடி சுடரடி தொழுதரன் அப்படின்னு சொல்லிட்டு, இது அக்கிரமம்னு பேரு. இது கிரமம். அப்புறம் நம்ம பாஷையில அக்கிரமம் இல்லை, கிரமம் இல்லாத பாசனம் வேணும். அப்ப ஏன் இந்த மாதிரி பண்ண? வீட்டுல அவதாரில ஆசிரியமா அன்பில் விசாரிச்சார். என்னன்னா, ஆழ்வாரே மாத்தினார், மாத்தி பாடின்னு கேட்டுட்டு பெருமாளுக்கு உண்டான அபாரமான கல்யாண உணவு உண்டுன்னு முதல்ல சொன்னார். சொன்னவர் அப்படிப்பட்டவர் நித்தியசூரருக்கு நாயகன் சொல்லணும். அதுதான் அது அயர் வரும் அமரர்கள் அதிபதி. முதல்ல பெருமாளுக்கு அபாரமான கல்யாண குணங்கள் இது, உயர்வர உயர்நலம் உடையவன். அதுக்கப்புறம் நித்தியசூரிகளுக்கு நாயகன் சொல்லணும், அயர் வரும் அமரர்கள் சொல்லணும். ஆனா அதற்குள்ள என்ன இருக்குன்னா, அப்படிப்பட்ட உயர்வர உயர்நலம் அவ்வளவு மேம்பட்டவன், எனக்காக அனுகிரகம் பண்ணி இருக்கானே, எவ்வளவு நீச்சன் நானு,
இப்படிப்பட்ட நீச்சனான எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணாரேன்னு என்ன ஆயிடுச்சுன்னா தனக்கு பண்ண உபகாரத்தை நினைச்சிட்டாரு, அது மறந்து போயிடுச்சு. அதெல்லாம் என்ன பண்ணாரு, அந்த உபகாரத்தை சொல்றதுக்காக என்ன பண்ணாரு, மயர்வர மதிரெல்லாம் அருளினான். சொன்ன உடனே ஓ மயர்வத மதிரம் அருளினான் எனக்காக வந்தான்னா அவ்வளவுதானா அவரு, அவ்வளவு சிறியவரா, என்னோட சமானமானவரா அப்படின்னு பார்த்தா இல்ல, அவர் எப்படிப்பட்டவர், மயர்வரம் அமரர்கள் மிக மேம்பட்டவன். நதஸ்ய மஸ்ய அப்பியதிகஸ்ய திருஷதே ஒத்தார் மிக்கார இளையாய மாமாய ஒத்தாய் எப்பருக்கும் உயிராய் ஆழ்வார் தெரிவு தன்வப்பார் இல்லப்பன் என்னப்பன் எனக்காய் இவளாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் விண்ணப்பனுமாய் விண்ணப்பன் மதிஷு திருவிண்ணகர் சேர்ந்தப்பன் தன் ஒப்பார் இல்லப்பன் கொண்டாடுறான் இல்லையா. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன பண்ணாரு, மறுபடியும் வந்து அயரோட அமரம் சேர்த்தாரணும். அப்ப இருந்தனா ஒருவேளை நமக்கு நிகரானவரோடு நினைச்சுட்டு இது பண்ணாரு, அயர்வர அமரன் சொன்னாரனோ அதுனா அப்ப அயர்வர மறுபடியும் என்ன மாத்தினாரு, முதல்ல அவர் குணத்தை ஏற்றத்தை சொல்லி அதுக்கப்புறம் அந்த குணசாலி தனக்கு எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கான அந்த பேட்டினை அடுத்து சொன்னார். அதை சொன்ன உடனே ஓ சாமானியன் அவன் மேம்பட்டவன் அயர்வர அமரர்கள் அதிபதினு சொல்லி இப்படி வந்து இப்படி போய் இப்படி வரணும். இந்த மாதிரி ஏன்னா அந்த மாதிரி இந்த பாசுரமும் கூறும் சமயங்கள் ஆறும் குவலயத்தே மாறன் பணித்த மறையினந்தோன் இது ஒரு பெருமை. நாங்க பார்த்தோம்னா மூணா பிரிச்சோம். எப்படி மூணா பிரிச்சோம், கூறும் சமயங்கள் ஆறும் குவலயத்தே மாறன் பணித்த மனையுறந்தோனை இது ஒரு பாகம், திசையனைத்தும் ஏறும் குணனை இது ஒரு பாகம், மதியிலேயே தேரும்படி என் மனம் புகுந்தானை இது ஒரு பாகம் இல்லையா. அதே போல இந்த இடத்துல கூறும் சமயங்கள் ஆறும் குவலயத்தே மாறன் பணித்த மனையுறந்தோன் இது ஒரு பெருமை. அடுத்து மதியிலேயே தேரும்படி என் மனம்தான் புகுந்தான் என்று மற்றொரு பெருமை, திசையனைத்தும் ஏறும் குணனை இது ஒரு பெருமை. மொத்தம் 3 பெருமை. இந்த 3 பெருமை இல்லையா, இந்த பெருமை வைத்திருக்கணும் இல்லையா. அதனால திசையனைத்தும் ஏறும் குணன். அப்ப திசையனைத்தும் ஏறும் குணன்னா என்னது, திசைனா எல்லா திக்கும் ராமானுஜர் புகழ் பரவிட்டு. அப்பன்னா என்ன அர்த்தம்னா பரத்துவம் ராமானுஜன், மேம்பட்டவர் ராமானுஜன், பரத்துவம் ராமானுஜன் தெரிஞ்சு. அப்ப கூறும் சமயங்கள் ஆறும் குவலயத்தே அப்படிப்பட்ட ஆறும் குலைய மாறம் கலைய உணர்ந்தது பெருமை ராமானுஜனுடையது. அப்படிப்பட்ட ராமன் கலைய உணர்ந்த கிடையாது. அப்ப பாட்டை எப்படி வச்சிருக்கணும்னா அவருடைய பெருமை எல்லாம் ஒரு வரிசையா சொல்லிட்டு அந்த பெருமை படைத்தவர் என் மனத்தில் புகுந்தான்னு சொல்லி முடிச்சிருக்கணும். பாருங்க, இது போல இப்ப வந்து உயர்வர பாட்டை நடுவில் மாறி தோணும். அதே போல அந்த அவருடைய பெருமையெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு அப்படிப்பட்ட பெருமை உடையவன், அப்படிப்பட்ட பெருமை உடையவன், அவனுடைய பெருமை உடையவன் பின்பு திசையனத்தின் ஏறும் குணை சொல்லிட்டு 3வது என்ன பண்ணும், மதியிலேயே தேரும்படி என் மனம் புகுந்தானே ராமானுஜன் இறங்கினனே அப்படின்னு இப்படிதான் பாசனம் இருந்திருக்கணும். ஆனா அமுதராஜ் என்ன பண்ணாரு, முதல்ல இங்க இருக்கும் பெருமையை சொல்லிட்டு அடுத்து தன் மனசுக்குள்ள புகுந்தான்னு சொல்லிட்டு அதன் பிறகு திசையனைத்தின் ஏறும் குணனையும் சொல்லிட்டு மறுபடியும் போறார் இல்லையா. திசையத்தை ஏன் அப்படின்னா 8 திக்குல வைபவம் சொல்றேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா. ஏன் சுவாமி இந்த மாதிரினா 6 சமயங்கள் கலைப்பதற்காக இது பண்ணினாரு. இப்ப ராமானுஜன் கூறும் சமயங்கள் 6ம் கொடைய பெற்றார். இப்ப ராமானுஜன் என்ன வைபவம்னா 6 சமயங்களை முடித்த வைபவம். ஷடாசனம் இட்டவர்னு பேர். ஷடாசனம்னா 8 விதமான ஆசனங்கள். இது பராசர பட்டர் கொண்டு இங்க வித்வத் 1000 பனாமண்டங்கள் இருக்கு இல்லையா, 1000 பனாமண்டங்களோடு கூடியவன் சடாசனம் பெற்றவர். ஜெயினர்கள் 1000 பேர் இன்னைக்கும் தொண்டனூர் போல மேல்கோட்டை பார்த்து தொண்டனூர் 1000 ஜெயினர்கள் 1000 ஜெயினர்களே ஒரே நேரத்துல ஜெயிச்சுட்டார். தான் என்ன பண்ண 1000 பனாமங்களோடு அந்த அங்க விஸ்வரூபத்தை எடுத்துட்டு அங்க ஜெயிச்சாரணும். இது ஒரு வித்வித்து. மற்றொன்னு யஜ்ஞமூர்த்தி என்று சொல்லக்கூடிய அருளாள பெருமாள் எம்பெருமானார். அவரை 18 நாள் வாதம், 1 நாள் 2 நாள் 17 நாள் வாதத்துல நாம் தோற்று விடுவோமோ என்கிற சந்தேகமே ராமானுஜர் வந்துடுத்து. அதுக்கப்புறம் தேவப்பெருமாள் தான் அவர் ரட்சித்து கொடுத்தார். உமக்கு என்ன ஆளவந்த அவருடைய சித்தித்திரை ஞாபகம் இல்லையா என்று தேவப்பெருமாள் காட்டி கொடுக்க மேற்கொண்டு அங்க கொண்டு போய் ஜெயிச்சாருன்னு தெரியும். அதனால அவருக்கு அருளாள பெருமாள் எம்பெருமானார்னு அவர் பேரே கொடுத்துட்டார், தேவப்பெருமாள் பேரைய. அப்ப அவர்கிட்ட ஜெயிச்சார். அது ஒரு இல்ல வித்வத்து. அதுக்கப்புறம் தன்னையே எதிர்த்து வந்த யாதவ பிரகாசர் தன்னை கொல்ல நினைச்சாரணும், கங்கையில கொண்டு போய் தள்ளி அந்த யாதவ பிரகாசரால் தன்னை அடிபணிய வைத்தது அது ஒரு வித்யத்து.
இத்தனை வித்யுத்து என்ன திசையனைத்தும் ஏறும் குணனை, திசையனைத்தும் ஏறும் குணை. இப்படிப்பட்ட வித்யுத் அப்படின்னா என்ன? 1000 பனாமண்டங்களோடு 1000 ஜெயினர்களை ஜெயிச்சது ஒரு வித்யுத்து, 18 நாள் போர்ல ஜெயிச்சது ஒரு வித்யுத்து, யாதவ் பிரகாசனை ஜெயித்தது ஒரு வித்து. இந்த மாதிரி நிறைய வித்யுத்து. அப்ப இதெல்லாம் இந்த மாதிரி பெருமை எல்லாம் ஏறும் குணனை, திசையனைத்தும் ஏறும் குணனை அப்படின்னு இதெல்லாம் கொண்டு போய் எல்லா திக்கிலும் இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ராமானுஜர் சொல்ல போறேன்னு நம்ம நினைச்சிட்டு போனோம். இல்லைன்ற ஏன் சுவாமி இதெல்லாம் சொல்லக்கூடிய இல்லைன்னா இல்ல, இதெல்லாம் திருவனந்தபுரம் ஒத்துக்கவே இல்லை. என்ன சுவாமி அதெல்லாம் ஜெயிச்சது கிடையாது, ஜெயிச்சிருக்காரு. ஆனா இதெல்லாம் சுவாமிக்கு உண்டான குணம் என்னன்னா அது ஸ்வபாவம். அதுக்கு அவருக்கு ஸ்வபாவம், ஸ்வபாவம்னா இயற்கையான தன்மை. அவர் ஆதிசேஷனுடைய அவதாரம், ஆதிசேஷன் அவதாரமா இருக்கிறபடியாலே அது ஒண்ணு. இதெல்லாம் யஜ்ஞமூர்த்தினா சாமானியம், 1000 ஜெயினர்கள்லாம் சாமானியம், அதே போல யாதவ் பிரகாசெல்லாம் சாமானியம். அதெல்லாம் அவருடைய சுபாவம். அப்ப என்ன சுவாமி அவருடைய பிரபாவத்தை பேசணுமானோ? அப்ப அவருடைய பிரபாவம் என்ன? அவருடைய பிரபாவத்தை பேசத்தான் வந்தா நம்ம என்னமோ திசையனைக்கும் ஏழும் குணை, 8 திக்கும் அவருடைய புகழை பரப்ப போகிறேன். இங்க ஜெயிச்சார், அங்க ஜெயிச்சார், 6 சமயங்களை தொலைத்தார், இதெல்லாம் அப்படின்னு படப்பொருள் நஞ்சுட்டு போகணும், அது இல்லைன்ட்டார். அதான் நான் சொல்ல போறது இல்லைன்றாரு. அப்ப அவர் சுபாவத்தை பேச வரல, அதற்குத்தான் அவர் பிறந்தே இருக்காரு. அப்ப எதற்கு போய் சொல்லணும்னா ஆதிசேஷனா வந்து பிறந்திருக்கா இல்லையா? ஆதிசேஷனா பிறந்தா யாதவ் பிரகாசனா என்மாத்திரம், யஜ்ஞமூர்த்தினா என்மாத்திரம், அதே போல ஜெயினர்களா என்மாத்திரம். இவெல்லாம் எலியெலும்பர்கள் சொல்றாரு நம்ம சம்பிரதாயத்துல. இவெல்லாம் எலியெலும்பர்னு சொல்றாரு. அதனால அதெல்லாம் பெருமையே இல்லை. அப்ப அவருக்கு உண்டான பெருமை என்னன்னா 2வது சாதிரம் பெருமை என்ன தெரியுமா? அந்த எந்த பெருமையை சொல்ல போறேன்னு தெரியுமா? இவாளை ஜெயிச்சார், அவரை ஜெயிச்சார், 6 சமயங்களை பண்ணார், அதெல்லாம் பெருமையே இல்லை, அதெல்லாம் சுபாவம். காஞ்சி சுவாமி அரங்கராஜா சுவாமி, அரங்கராஜா சுவாமி சுவாமி ஆச்சரியமான காலக்ஷன் பண்ணார் சுவாமி. 3 மணி நேரம் பண்ணார், ஆக்ஷன் தான் பண்ணாருன்னா அது பெரிய பெருமையா சொல்ல மாட்டேன். அதே ஒரு குழந்தை பண்ணித்துன்னு வச்சுக்கோங்க, அது குழந்தை பண்ணித்து. ஏன்னா காஞ்சி சுவாமிக்கு அது பிரபாவம், அது சுபாவம், அது சுபாவம். அவ்வளவு தூரம் ஒரு பெரிய மகா வித்வான், அதுக்கு சுபாவம். அதே போல சுவாமி ராமானுஜருக்கு இவாளை ஜெயிக்கிறதுனா சுபாவம். அப்ப எது சுவாமி பிரபாவம்? பிரபாவம் எது? ஆச்சரியமா தெரிவிக்கிறோம். மதியிலேயே தேரும்படி என்மனம் புகுந்தானை, தாழ்ந்த நீச்சனான அடியேனை தான் திருவள்ளுவர் தன்னை சொல்லிக்கிறார். இது ஒவ்வொருத்தரும் நாம சொல்லிக்கணும். தாழ்ந்த நீச்சனான அடியேன், இந்த அடியேன்ல மனசுல வந்து புகுந்தாரணும். தேரும்படி என்மனம் புகுந்தானை திசையனைத்தும் ஏறும் குணனை. என் மனசுல வந்து புகுந்தான் இல்லையா, இந்த நீச்சன் உள்ளத்துல வந்து புகுந்தான் இல்லையா, அப்படிப்பட்ட புகுந்த அந்த வைபவத்தை திசையனைத்தும் ஏறும் குணனை. அந்த கீழே இருக்கக்கூடிய கூறும் சமயங்கள் ஆறும் கொலைய என்பதற்கு அது பெரிய பெருமையே இல்லை. அப்ப எது? மதியிலேயே ஒண்ணு ஞானமே இல்லாத அடியேன் அப்படிப்படி தேரும்படி என் மனம் புகுந்தானே, அந்த புகுந்த அந்த பிரபாவத்தை ஏறும் குணனை. அவனதான் திசையனைத்தும் ஏறும் குணனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்பனா இந்த கூறும் சமயங்கள் ஆறும் கொலை என்றது சுபாவம். ஆனா சுவாமி அடியேனை கொண்டு போய் அவருடைய திருவுள்ளத்துக்குள்ள இருத்தினார் இல்லையா, இதுதான் பிரபாவம். இது பிரபாவம். இந்த பிரபாவத்தை திசையனைத்தும் ஏறும் குணனை. அப்ப இவனுடைய மனசுல புகுந்தான் இல்லையா, தான் பெருமை பாராதுதான் ரொம்ப முக்கியம். தன் பெருமை யாரு? சுவாமி யாரு? சாமானியப்பட்டவரா? தன் பெருமை பாராதே, என்னுடைய சிறுமையை பாராதே. நான் எப்படிப்பட்ட நீச்சன், திருவரங்கத்தா திருவள், இப்படிப்பட்ட நீச்சனான என் சிறுமையை பாராதே, தன் பெருமை மேற்பட்டவர் அவ்வளவு மேல் பாராதே. அப்படி பாராது என்ன பண்ணாரு அப்படின்னு என் மனதை புகுந்தானோ, அதைத்தான் ஊர் முழுதும் பேசுகிறேன், 8 திக்கும் கூடி பேச போகிறேன். அப்பனா சுவாமியை பத்தினா வித்வான்களை ஜெயிச்சார் என்று பேசலையாம். தாழ்ந்த நீசனான இந்த திருவரங்கத்தன உள்ளத்திலே புகுந்தாடியார். இவருக்கு இருக்க வித்வத்துக்கெல்லாம் இதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அவருக்கு இருக்கக்கூடிய சபாவம். ஆனா இந்த நீச்சன் உள்ளத்துல புகுந்தாடியா, புகுந்தது மட்டுமில்லை, தேரும்படி, என்னை தேரும்படி பிராப்தியம் என்ன பிராபகம் என்ன ரெண்டுமே அந்த திருவடியே காட்டிக் கொண்டார் இல்லையா. இவருக்கு இருக்கும் வித்தத்து, இவர் நீசன் இன்னத்தை புகுந்தாரணும். அப்படி இருக்கக்கூடிய நல்ல குலசாலி என்று திக்கெட்டும் பேச போகிறேன். ராமானுஜா இறங்கினமே,
அப்படிப்பட்ட ராமானுஜர் இறங்கினமே பிரார்த்திக்கிறார். என்ன பிரார்த்திக்கிறார்? என் மனசுல புகுந்த தேரும்படி என் மனம் புகுந்தான திசையனத்தின் ஏறுகுரலை ராமானுஜர் இறங்கி இருக்கிறார். இப்பதான் மணவாள அவதாரி இருக்கு. என்னன்னா மேலெழுந்தவாறே அர்த்தம் பார்த்துக்கும். மணவாள மௌனி ஆசிரியர் அவதாரி என்னன்னு பார்த்துக்கோம். அதாவது 46ஆம் பாட்டு. எம்பெருமார் செய்தரும் உபகாரத்தை அனுசந்தித்து அதுக்கு தோற்றி திருவடிகளே வணங்குகிறார். சுலபமா முடிச்சிட்டார். 2 வரி. மணவாள் இந்த 2 வரியில இந்த மாதிரி ரொம்ப சிரமம் அவர்லாம் பண்ண மாட்டார். 2 வரியில அவதாரி முடிக்கிறார். என்னன்னா ரொம்ப சுலபமா முடிச்சிட்டார். என்னன்னா தேரும்படி என் மனம் புகுந்தார் இல்லையா, எப்ப திருவடி விழுந்தாச்சோ விழுந்ததுக்கு அப்புறம் வளவலன்னு பேச வேண்டிய அவசியமே கிடையாது. திருவடியில விழுந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன சுவாமி ஆளுதான், அதுவே புருஷார்த்தம், மத்தது கிடையாதுன்னு. அதான் அதனால எம்பெருமான் செய்த உபகாரம் கீழ்பாட்ட பிராப்திய பிராப்தன்னு 2 என்றுதான் சொன்னார், காட்டி கொடுத்தார். அது மகோபகாரம். அந்த உபகாரத்துக்கு தோற்று, அதாவது ராமானுஜ வித்வத்துக்கோ அவருடைய தர்க்கவாதத்துக்கோ நியாயசாஸ்திரத்துக்கோ பக்திக்கோ தோற்கல. என்னன்னா இந்த நீசனையும் அவர்தான் பிராப்திய பார்ப்பார்னு காட்டி கொடுத்தாரனோ, அந்த திருவடிகள் தான் வழின்னு சொன்னாரோ, அந்த திருவடிகள் பண்ணுவதுதான் பிராப்திய பிராபம் பண்ணானோ, அதுக்கு மேல மற்றொன்று இல்லைன்னு காட்டி கொடுத்தாரு இல்லையா, அந்த உபகாரத்தை அனுசந்தித்து நான் தோற்று அவர் திருவடியை வணங்கினேன் இல்லையா, அதை பற்றி நான் கொண்டு போய் எதுக்குன்னு 8 திக்கிலும் பரப்ப போகிறேன் என்றபடி வணங்குகிறார். இப்ப மணவாளி பதபதார்த்தம் என்ன, மேற்கொண்டு என்னன்றது நம்ம நாளைய சாயங்காலம் பார்ப்போம். இன்னைக்கு நாளை கார்த்தால் 10 மணிக்கு ஆச்சரியமான கண்ணி சேர்த்தாம்பு, அதுலயும் 6வது பாசம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நாயனார் அடைய மணவாள வியாக்கியம் பண்ணும் என்னன்றது அவசியம் வந்து பிரார்த்தித்தேன். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவசியம் கேட்கலாம். ஆழ்வார் மோனார் ஜீவத்தின் ஆச்சாரியம் பாகவதார் திருவடிகளே சரணம்.